41 பேர் செத்து போனால் கூட சாவு வீட்டுக்கு கேதம் கேட்க கூட போக மாட்டேன் என்று துணிச்சலாக தங்களுடைய வீட்டுக்குள் உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள் வாழுகின்ற காலத்தில், அவர்களை ஆதரித்துக் கொண்டிருக்கின்ற முட்டாள்கள் உழவுகின்ற காலகட்டத்தில், அந்த முட்டாள்களுக்கு சொரணை வருகின்ற வகையில் நாம் சில செய்திகளை எடுத்து சொல்லத்தான் வேண்டும். சாதியை பாதுகாக்கின்ற சட்டப்பிரிவுகளை எரிக்கின்ற போராட்டத்தை தந்தை பெரியார் நாடு முழுவதும் நடத்த வேண்டும் என்று அறிவிக்கிறார். திருச்சியில் பல தோழர்கள் கைது செய்யப்பட்டார்கள். உள்ள போன தோழர்களை அன்றைக்கு இருந்த அரசு மிக கொடூரமாக சித்திரவதை செய்து தாக்கி, அந்த சித்திரவதையால் சிறைக்குள்ளேயே ஒருவர், ஆஸ்பத்திரியில் ஒருவர் என்று 2 பேர் செத்து போனார். திருச்சி முழுக்க சாதி ஒழிக சாதி ஒழிக என்ற முழக்கத்தோடு அந்த பிணங்களை எடுத்துக் கொண்டு போய் அடக்கம் செய்யும் வரை ரோட்டில் நின்றார் அன்னை மணியம்மையார். வீட்டுக்குள் உட்கார்ந்திருக்கவில்லை. இவர்கள் தான் பெரியாரின் படத்தை பின்னால் வைத்திருக்கிறார்கள் என்பதற்காக நாம் அவர்களை ஆதரிக்க வேண்டும். பெரியாரின் படத்தை பின்னால் வைத்திருந்த ஒருவன் அந்த பிணங்களுக்காக ரோட்டில் இறங்கி நின்று இருக்க வேண்டும். திருச்சி ஓடி இருக்க மாட்டான். சரி, சென்னைக்கு ஓடுறான், பிளைட்ட பிடிச்சு நேரா வந்து சிஎம் பார்த்து ஏதோ பேச போறாங்கன்னு பார்த்தா வீட்டுல போய் உட்காந்துட்டான். மணியம்மையார் வீட்டுல உட்காரலடா, ரோட்ல நின்னாங்க. தந்தை பெரியாரையும் மணியம்மையாருடைய உறவையும் பற்றி இந்த கொச்சையாக எழுதுகிறார்கள். தன் வாழ்நாள் முழுவதும் மணியம்மையாரை அம்மா அம்மா என்றுதான் பெரியார் கூப்பிட்டார். தந்தை பெரியாருக்கு மணியம்மையார் மகள் அல்ல, அம்மா. ஏன் சொல்றேன்னா, தமிழ்நாட்டுல பட்டத்தை திருடுறதுன்றது சினிமா துறையை சேர்ந்தவர்களுக்கு நீண்ட காலமாகவே இருந்து வருகின்ற ஒரு பழக்கம் தான். சமீபத்தில் கூட அப்படிப்பட்ட பட்டத்தை தூக்கி கொண்டு நாங்கள் தான் உண்மையான தளபதி என்று சிலர் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். பெரியாருக்காக எம்ஜிஆர் செலவச்சிருக்கிறாரே, எவ்வளவு சந்தோஷமான விஷயம். எம்ஜிஆர் பெரியாருக்கு ஒண்ணு செஞ்சார் அப்படின்னா நீங்க அங்க சந்தோஷப்படக்கூடாது, சந்தேகப்படணும். 73ஆம் ஆண்டு தந்தை பெரியாருடைய பிறந்த நாளின் போது திடல்ல வழக்கத்துக்கு மாறாக வெகு விமர்சையாக அந்த விழா கொண்டாடப்பட்டது. எம்ஜிஆர் வர்றாரு. அன்னை மணியம்மையார் அந்த கூட்டத்துல பேசுறாங்க. அனைத்து சாதியினர் அர்ச்சகராகும்படிக்கு புதிய சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அன்னை மணியம்மையார் மேடையிலே கோரிக்கை வைக்கிறாங்க. எம்ஜிஆர் சொல்றாரு, அம்மையார் அவர்கள் கோபித்துக் கொள்ள மாட்டார்கள் என்று நம்புகிறேன். கோவில்களே வேண்டாம் என்று சொல்லிய ஐயா அவர்கள் கோயில்களில் அர்ச்சகராக பணிபுரிய வேண்டும் என்று எப்படி சொல்லி இருப்பார்? எப்படி கேட்டேன் பாத்தியா? கொடுமை. ஆதவர்ஜுனாட்ட சொல்லலாம், இஃப் யூ ஆர் பேட், எம்ஜிஆர் இஸ் யுவர் டேட். அன்னை மணியம்மையார் மேல போட்ட கேஸ வாபஸ் வாங்குறேன்னு சொல்றாரு எம்ஜிஆர். அன்னை மணியம்மையாருடைய அறிக்கையில் மட்டும்தான் நடந்தது என்ன என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த காருண்யம் மிக்க தமிழ்நாடு அரசுக்கு இந்த இரக்க மிகுந்த கண்ணோட்டம் 30ஆம் தேதி வந்திருக்குமே என்றால் 3 தமிழர்கள் உயிர் பலியாகி இருக்க மாட்டார்கள். பல்லாயிரக்கணக்கான நம் மக்கள், இயக்கத்தினர், பொதுமக்கள் அண்டை உடைந்து, கால் உடைந்து, முடமாகி, குண்டடிப்பட்டு, இரத்த வெள்ளத்தில் மிதந்த கொடுமைகளும் ஏற்பட்டு இராதே. குண்டடிப்பட்டு எதுக்கு? கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்துக்கு. கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தினா கைது பண்ணு. துப்பாக்கியால் சுட்டு 3 பேரை கொன்றிருக்கிறார். இந்திரா காந்திக்கு எதிராக கருப்பு கொடி காட்டிய ஒரே காரணத்திற்காக. யாரு? எம்ஜிஆர். திமுகவை அழித்து ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்திரா காந்தி கங்கணம் கட்டி கொண்டு திரிகிறார். அந்த இந்திரா சாயலில் இருக்கும் இந்த அதிமுகவும் அதேதான் செய்ய பார்க்கிறது என்று அன்னை மணியம்மையார் எச்சரித்தார். இந்திரா சாயலில், அதாவது அன்றைய பாசிச சாயல் என்பதை அன்னை மணியம்மையார் அப்படி சொல்லி இருக்கிறார். எம்ஜிஆருடைய ஆட்சியை கடுமையாக அன்னை மணியம்மையார் விமர்சித்திருக்கிறார். அதில் தான் ஒரு முக்கியமான குறிப்பு தான் அந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வு. பொதுவா அந்த உடம்பு சரியில்லாம போறதுன்றது ரொம்ப கஷ்டமானது. சமீபத்துல எனக்கு கூட ஒரு விபத்து. வாகனத்திலிருந்து கீழே விழுந்து கை உடைஞ்சிருச்சு. மணிக்கட்டு முறிந்து அறுவை சிகிச்சை செய்து மாவுக்கட்டு போட்டு மருத்துவமனையில சில நாட்கள் இருந்து, அதற்கு பிறகு வீட்லயும் மாவுக்கட்டுல இருந்து, அதுக்கப்புறம் வீடியோல கையை மறைச்சுக்கிட்டே பேசி இப்படி இருந்து, அந்த மருத்துவமனையில இருந்த அந்த நேரத்துல நான் சுற்றி இருந்தவங்களை படுத்தின பாடு மாதிரி இதுவரைக்கும் வேற யாரும் படுத்திருப்பாங்களான்னு தெரியும். அந்த அளவுக்கு தொல்லைப்படுத்தி இருப்பேன். ஏன்னா வலி பொறுக்கல, வலிச்சுக்கிட்டே இருக்கும். அது 6 மாசம் வரைக்கும் வலி இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு வலிக்கும் டாக்டர் சொல்லிட்டாரு. வலி என்ன பண்றதுன்னு தெரியல. வலியோடு துடித்து கொண்டிருந்த நேரத்தில் தோழர்கள் அத்தனை பேரும், தோழர் மெல்டனா இருக்கட்டும், இன்னும் பல்வேறு தோழர்கள் இணைந்திருந்து பார்த்து கொண்டார்கள். என்னுடைய இணையர் முழுவதுமாக என்னோட இருந்தார், பார்த்து கொண்டார். இப்ப அவங்க எவ்வளவு சிரமப்பட்டாங்க அப்படின்றத அந்த நேரத்துல பார்த்தது உண்டு. எந்த அளவுக்கு நம்ம அவங்கள தொல்லப்படுத்துவோம். ஒரு சின்ன கை, இப்பவும் கை வலி இருக்கு. இப்ப கை உடைஞ்சது சரியாகிறது இவ்வளவு சிரமப்படுறோம் அப்படின்னா, தன்னுடைய வாழ்நாள்ல இந்த பிரச்சனையை சரி பண்ணவே முடியாதுன்ற நிலைமையில அந்த யூரினரி டிராக்ட்ல இருந்து யூரின் லீக் ஆகிக்கிட்டே இருக்குது. அதுக்கு ஒரு மூத்திர பைய சுமந்துகிட்டே தெரியணும். அதே நேரத்துல பேசும்போதே குடல் இறக்க நோய் இருக்குது. அவர் எப்படி சச்சின் கிரிக்கெட்ல அவர் உடம்புல அடி வாங்காத இடமே இல்லையோ, அந்த மாதிரி பெரியார் அவ்வளவு உடல் உபாதைகளால பல நேரங்கள்ல அவதிப்பட்டது உண்டு. அப்படிப்பட்ட அவதிப்பட்ட சூழல்களில் எல்லாம் அன்னை மணியம்மையார் அவரோடு இருந்து பார்த்து கொண்டது என்பது மிகுந்த
நாம் மறக்கவே கூடாத ஒரு பணியாக அவர் தந்தை பெரியாரோடு இருந்து அவருடைய உயிரை காத்திருக்கிறார். அதுல இன்னைக்கு காலையில மும்பையில திராவிடர் கழகம் இருக்கிறது. மும்பை திராவிடர் கழகத்திலிருந்து அதனுடைய தலைவர் பெயர் கணேசன். அவர் சமீபத்தில் நான் மணியம்மையாரை பற்றி போட்ட ஒரு போஸ்ட்டை பார்த்துட்டு, மும்பைக்கும் மணியம்மையாருக்கும் நிறைய இது இருக்கு, விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு, அதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருந்தேன். அதற்கு பிறகு ஓகே தோழர், நான் இந்த மாதிரி யூடியூப் ரூட்டஸ் நிகழ்ச்சி ஒன்று இருக்கு, நான் அதுக்கு முன்னாடி கால் பண்றேன்னு. இன்னைக்கு காலைல வரைக்கும் நான் கால் பண்ணல. நேற்று நைட்டு மெசேஜ் போட்டாரு, கால் பண்றேன்னு சொன்னீங்க, நிகழ்ச்சி இருக்குன்னு சொன்னீங்க, இன்னும் கால் பண்ணல அப்படின்னு. அந்த அளவுக்கு அவர் உற்சாகமாக போன் எடுத்தோடனே அவர் நிறைய விஷயங்களை கொட்டி தீர்த்தார். அதுல ஒரு 2-3 விஷயங்கள் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாக இருந்தது. அது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். அந்த நெகிழ்வான சம்பவங்கள் மும்பையில அப்போது இருந்த திராவிடர் கழக தலைவர் சுப்பையா அப்படின்னு நினைக்கிறேன் அவருடைய பேரு. அவர் வந்து சென்னைக்கு வந்து பெரியாரை பார்க்க வர்றாரு. பெரியாரை பார்க்க வந்தவர் கையில வந்து அல்வா வாங்கிட்டு வர்றாரு. சிக்கன் கதை தெரியும், சிக்கன் வாங்கி கொடுத்து அதை ஒரு திருட்டுத்தனமா சாப்பிடுறது, அம்மா வந்து பார்த்துட்டு போறது, இதெல்லாம் தெரியும். அல்வா வாங்கிட்டு வந்து கொடுத்துறாரு. அல்வாவை வாங்கினவர், ஏய் மேல கொடுக்காத கீழே கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அப்படி வேட்டியில வச்சுக்கிட்டு சுத்தி திருன்னு பார்த்துருக்கிறாரு. என்னங்கய்யா ஏங்க சுத்தி சுத்தி பாக்குறீங்க? இல்ல அந்த அம்மா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணியம்மையார் பாக்குறாங்களான்னு சுத்தி பாக்குறாராம். அவங்க பின்னாடி செல்ஃப்ல ஏதோ வேலையா இருக்கிறாங்க. அம்மாக்களுக்கு ஒரு இன்ஸ்டிங் உண்டுல்ல, நம்ம வந்து எங்கேயோ ஏதோ ஒண்ணு பண்ணிருப்போம், என்னடா எல்லாம் ஓகே தானா, எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு அம்மா கேட்பாங்க. உண்மையிலே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த நேரத்துல இருக்கும். அது ஒன்றும் மூட நம்பிக்கைன்னு இல்லை, பையன் மேல இருக்கிற பாசத்துல அந்த கோயின்சிடன்ஸ் வந்து ரொம்ப அழகானதா இருக்கும் இயற்கையில. இப்போ என்னமோ நடக்குது போலே அப்படின்னு சொல்லிட்டு மணியம்மையார் முன்னாடி வந்து பார்த்தா லவக்குன்னு அந்த அல்வாவை எடுத்து வாயில போட, சின்ன வயசுல குழந்தைங்க வந்து விளையாட்டு சாமான வாயில போட்டுருச்சுன்னா அவங்க அம்மா வந்து வாயை இப்படி பிடிச்சு விளையாட்டு சாமான வெளியே எடுத்து போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இதே பொழப்பா போச்சா, துப்புங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்குள்ள போட்ட அல்வாவை எடுத்து அப்படி வெளியே தூக்கி போட்டு, நீங்க பாட்டுக்கு வாங்கி கொடுத்துருவீங்க, ஒரு பாட்டுக்கு தின்னுட்டு போயிடுவாரு, யாரு உட்காந்து சௌரியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, ஒழுங்காரு ஏதாவது உடம்புக்கு நல்லதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த தோழரை கூப்பிட்டு, நீங்க மும்பையில இருந்து ரொம்ப சிரத்தை எடுத்து வந்திருக்கீங்க, பாசத்தோட வாங்கிட்டு வந்திருக்கீங்க, ஆனா உங்க பாசம் ஐயாவை ரொம்ப காலம் வாழ வைக்கிறதா தானே இருக்கும், ஐயா ரொம்ப காலம் வாழணும்னா இந்த உணவு கட்டுப்பாடுலாம் ரொம்ப முக்கியம், அதனால தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு சம்பவத்தை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால் இன்னொரு விஷயமும் இருக்கு. மும்பையில வந்து தாராவில ஒரு கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டத்திற்கு வந்து அன்னை மணியம்மையார் போறாங்க. கூட்டத்திற்கு மணியம்மையார் போகும்போது அவருடைய வழக்கம் என்னன்னா, மாநாட்டிற்கு வருபவர்கள் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, மாநாட்டு பந்தலுக்கே வந்து தங்குற வழக்கம் எல்லாம் இருந்த காலம். அப்ப மாநாட்டு பந்தலுக்கு வந்து தோழர்கள் எல்லாம் தங்கி இருக்கிறாங்க. மணியம்மையார் வந்து கிளம்பி போறாங்க. எதுக்கு கிளம்பி போறாங்கன்னா, எல்லாம் சாப்பிட்டாங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக கிளம்பி போயிருக்கிறாங்க. சாப்பிட்டாங்களான்னு கேட்க போகும்போது யாரும் சாப்பிடல. அந்நேரத்தில் என்ன உணவு கிடைக்கும்னு தெரியல. உடனே தன்னுடைய அறைக்கு போனவங்க ஒரு கூட நிறைய மாம்பழத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. எங்க இருந்துமா மாம்பழம், இம்புட்டு மாம்பழத்தை இந்நேரத்துல வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, எங்க ஏற்காட்டுல இருந்து மாம்பழத்தை தோழர்கள் கொண்டு வருவாங்க ஐயாவுக்காக, அதை எடுத்துட்டு வந்தது, அதை எல்லாரும் வெட்டி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கா துண்டு துண்டா வெட்டி 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 கொடுத்துட்டு இருந்தாங்களாம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம வீட்டுல நம்ம அப்பாவோ அம்மாவோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு அவங்க சாப்பிடணும்னு நினைச்சு எடுத்த உடனே பறக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட மாட்டாங்க. பிள்ளைங்க சாப்பிடட்டும் அப்படின்னு அந்த பழத்தை வந்து ஒன்னொன்னா வெட்டி பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு, நீங்க சாப்பிட்டீங்களாமான்னு நம்ம கேட்க மாட்டோம். கடைசி துண்டு வாய்க்குள்ள இறங்கும் போதுதான் நீங்க சாப்பிட்டீங்களாமா அப்படின்னு நம்ம கேட்போம். அது தெரிஞ்சு கேட்போம், தெரியாமலும் கேட்போம். சரி அம்மா நமக்கு தான் கொடுப்பாங்கன்னு தெரியும், அப்புறம் கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சு கூட நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கேட்போம். அம்மா வந்து நான் சாப்பிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க, பிள்ளைகளுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த இரண்டு ரொம்ப இயல்பாக ஒரு மனித குணத்தை வெளிப்படுத்துகின்ற ரொம்ப அழகான தருணங்கள். ஒரு அம்மா எப்படி தன்னுடைய குழந்தையை கையாளுவார்களோ அதே போல திராவிடர் கழக தோழர்களையும் கையாண்டிருக்கிறார், தந்தை பெரியாரையும் கையாண்டிருக்கிறார். தந்தை பெரியாரையும் மணியம்மையாருடைய உறவையும் பற்றி மிகுந்த கொச்சையாக எழுதுகிறார்கள். தன் வாழ்நாள் முழுவதும் மணியம்மையாரை அம்மா அம்மா என்றுதான் பெரியார் கூப்பிட்டார். தந்தை பெரியாருக்கு மணியம்மையார் மகள் அல்ல, அம்மா. மணியம்மையார் தந்தை பெரியாருக்கு மட்டுமல்ல, திராவிடர் கழக தோழர்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கே உண்மையான அம்மா மணியம்மையார் தான். ஏன்னா இந்த புதிய ரக அம்மாக்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த புதிய ரக அம்மாக்கள்லாம் அரசியலுக்குள்ள என்ட்ரி கொடுக்கிறதுக்கு முன்னாடியே
புரட்சி தலைவிகள் இல்ல, புரட்சி தலைவரே தனியன்றி கொடுக்கிறதுக்கு முன்னாடியே அம்மா என்ற அடைமொழியோடு அழைக்கப்பட்டவர் அன்னை மணியம்மையார். ஏன் சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் பட்டத்தை திருடுறதுன்றது சினிமா துறையை சேர்ந்தவர்களுக்கு நீண்ட காலமாகவே இருந்து வருகின்ற ஒரு பழக்கம்தான். சமீபத்தில் கூட அப்படிப்பட்ட பட்டத்தை தூக்கி கொண்டு நாங்கள் தான் உண்மையான தளபதி என்று சிலர் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அதே போலதான் அன்றைக்கு நான் தான் உண்மையான அம்மா அப்படின்னு சொல்லிட்டு புரட்சி தலைவி சுற்றி கொண்டிருந்தா. வெறுமன புரட்சி தலைவின்னு சொல்லக்கூடாது, மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி தங்கத்தாரகை, வேற எதுவும் விட்டனா, இரும்பு பெண்மணி, வேற எதுவும் விட்டனா இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. சட்டமன்ற குறிப்புகள் எல்லாம் கேட்டோம்னா காது அவிஞ்சிரும். அந்த அளவுக்கு பட்டங்களை போட்டு கூட்டி அம்மா அம்மா என்று அந்த வார்த்தையவே அலங்கோலப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அம்மா என்கின்ற வார்த்தையோடு அன்னை மணியம்மையாரை அழைப்பதற்கு இந்த நெகிழ்ச்சியான சம்பவங்கள் மட்டும்தான் காரணமா என்றால், இந்த 2 நெகிழ்ச்சியான சம்பவங்கள் மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கின்றது. தோழர் ரவுத்ரா அவர்கள் அன்னை மணியம்மையாரினுடைய ராவணலீலா போராட்டத்தை பற்றி பல தகவல்களை பகிர்ந்து கொண்டார். அந்த புத்தகம் நானும் வந்த உடனே, போன தடவை இங்க வந்த உடனே ஒரு புக்கு கண்ணில் சிக்கின மாதிரி இந்த தடவை இந்த லைப்ரரியில ஒரு புக்கு கண்ணில் சிக்கும் அப்படின்னு போய் அந்த இடத்துல அப்படி நீக்கினேன். அங்க அன்னை மணியம்மையார் புக் இருந்துச்சு, எடுத்துட்டு வந்தேன். அப்புறம் தான் தெரியுது அவங்களும் அந்த புத்தகத்தை தான் அறிமுகப்படுத்தி பேசுறாங்க அப்படின்னு. ரொம்ப சிறப்பாக அந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தி பேசிய தோழர் ரவுத்ரா அவர்களுக்கு நன்றி. அதே போல மைனர் அவர்களும் அது பற்றி குறிப்பிட்டிருந்தார். அன்னை மணியம்மையார் அவர்களை பற்றி பேசும் பொழுது அவருடைய முதல் அறிக்கைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திராவிடர் கழகத்திற்குள் வந்ததற்கு பிறகு அல்லது பெரியாருடன் வந்ததற்கு பிறகு அவர் விடுதலையில், குடியரசில் அவர் விடுதலையில் எழுதின அந்த முதல் கட்டுரை ரொம்ப முக்கியமானது. திராவிடர் கழக தலைவராக பொறுப்பேற்றதற்கு பிறகு அவர் முதலாவதாக எழுதிய அந்த கட்டுரை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அது முக்கியமானது என்று சொல்லுகிறேன் என்றால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணினுடைய வாழ்க்கையும் எப்படி அமைய வேண்டும் என்பது குறித்து, அல்லது திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பது குறித்து அவருக்கு இருந்த பார்வை மிகுந்த ஆழமானது. பலரும் குறிப்பிடுவார்கள், மணியம்மையார் பெரியாரோடு செவிலியராக இருந்தார், பெரியாருக்கு சேவகம் செய்தார், அப்படி என்று அவரை ரெடியூஸ் பண்ற வேலைகளும் நடக்கும். அப்படி நடக்கும் போது அன்னை மணியம்மையார் பெரியாரிடம் சேர்ந்த உடனேயே எழுதிய ஒரு கட்டுரை இருக்கிறது. அந்த கட்டுரையில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. அதற்கு வருவதற்கு முன்னால் தோழர் மைனர் அவர்கள் குறிப்பிட்டார், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகத்திலேயே ஒரு நாத்திக இயக்கத்தை தலைமை ஏற்று நடத்திய முதல் பெண்மணி அன்னை மணியம்மையார் தான் என்று. நாத்திக இயக்கத்தை தலைமையேற்றது மட்டுமல்ல, முழுக்க முழுக்க சுயமரியாதையை பரப்புவதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு நாளேட்டினுடைய ஆசிரியராக முதலாக உலகத்திலே இருந்தவரும் அன்னை மணியம்மையார் தான். விடுதலை ஏட்டினுடைய ஆசிரியராக அவர் தான் இருந்தார். தோழர் ரவுத்ரா அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும், தோழர் பாட்டர் அவர்களை உங்களுக்கு தெரியும். அவர்களுடைய திருமணம் பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்தில் தான் நடைபெற்றது. இங்கு இருக்கக்கூடிய பலரும் பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்தில் திருமணத்திற்காக, உங்களுடைய திருமணத்திற்கோ உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களுடைய திருமணத்திற்கோ சென்று இருப்பீர்கள். அந்த பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்தில் பெரியார் சுயமரியாதை திருமண நிலையம் இருக்கிறது இல்லையா, அந்த நிலையத்தை முதலாக 1975ஆம் ஆண்டு உருவாக்கியவர் அன்னை மணியம்மையார் தான். இந்தியாவிலேயே சுயமரியாதை திருமணம் செய்து கொள்வதற்காக வென்று ஒரு அரங்கத்தை, ஒரு இடத்தை ஏற்பாடு செய்த பெண்மணி அன்னை மணியம்மையார் மட்டும்தான். தந்தை பெரியாருக்கு சட்டம் கொண்டு வருவதற்கு வேலைகளை செய்தார், சமூகத்தில் ஏற்பளிப்பதற்கு வேலைகளை செய்தார், திருமணம் செய்து வைப்பதற்கான ஒரு இடத்தை உருவாக்கி தந்தவர் அன்னை மணியம்மையார் தான். இன்றைக்கு சிபிஎம் இருந்து எங்கள் அலுவலகத்தில் நாங்கள் நடத்தி வைக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். எத்தனையோ கட்சிகளில் இருந்து நாங்கள் எங்கள் அலுவலகத்தில் சுயமரியாதை திருமணம் நடத்தி வைக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் என்றால், அதற்கெல்லாம் விதை அன்னை மணியம்மையார் போட்டது. ஒரு ஆபீஸ போட்டு நாங்க நடத்துவோம் சுயமரியாதை திருமணத்தை என்று நின்று ஆடி காட்டியவர் அன்னை மணியம்மையார் அவர்கள். அது மட்டுமல்ல, நமக்கெல்லாம் தெரியும், தமிழ்நாடு தான் இந்தியாவிலே இருக்கின்ற மாநிலங்களிலேயே பெண்களுடைய கல்வியில் முதல் நிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற மாநிலம், பெண்களுடைய உயர்கல்வியில் மிக பெரும் பங்கை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாநிலம், பெண்களுடைய ஆராய்ச்சி கல்வியில் யாராலும் தொட முடியாத உயரத்தை தொட்டிருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு என்றால், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஆசியாவிலேயே முறையாக பெண்களுக்கு என்று தனியார் பொறியியல் கல்லூரி ஒன்று கட்டியது பெரியார் மணியம்மையார் அறக்கட்டளை. அந்த அறக்கட்டளை உருவாக்கியவர் அன்னை மணியம்மையார் தான். பொறியியல் கல்லூரி மட்டுமல்ல, இந்தியாவிலேயே முறையாக ஒரு
பாலிடெக்னிக் காலேஜ பெண்களுக்கென்று பிரத்யேகமாக உருவாக்கிய ஒரு தனியார் அமைப்பு பெரியார் மணியம்மையார் அறக்கட்டளை தான். அந்த அறக்கட்டளை உருவாக்கியவர் அன்னை மணியம்மையார் தான். ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால், பெரியார் சொத்துக்காக திருமணம் செய்து கொண்டார் என்று அதுல 2 கூறுகள் இருக்கு. தன்னுடைய சொத்துக்கள் சரியாக செலவழிக்கப்பட வேண்டும், முறையாக சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக, தான் எடுத்துக்கொண்ட கொள்கையை சரியாக செயல்படுத்துவதற்காக தன்னுடைய சொத்துக்கள் செலவழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அன்றைக்கு வாரிசுரிமை சட்டம் எல்லாம் முறையாக கிடையாது, பெண்களுக்கு சொத்துரிமை அளிப்பது என்பது கிடையாது என்றால் மனைவிக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் என்பதால் அவர் அன்னை மணியம்மையாரின் பெயருக்கு அதை மாற்றி எழுதுவதற்காக அன்னை மணியம்மையாரை மனைவியாக சட்டபூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகின்ற வேலையை பெரியார் செய்தார். அப்படி செய்ததற்கு பிறகு பெரியாருக்கு அவ்வப்போது மனதில் ஒரு குறை. நாம் இருக்கின்ற வரைக்கும் இந்த அம்மா நம்மோடே இருப்பார், நாம் செத்ததற்கு பிறகு என்னை சாக விடாமல் பார்த்து கொண்ட இந்த அம்மா நான் செத்ததற்கு பிறகு என்ன செய்வார் என்று தெரியவில்லையே என்று ஆசிரியர் அவர்களை அழைத்து ஒரு முறை புலம்பி ஒரு நாள் ஆசிரியர்கிட்ட சொல்லி ரிஜிஸ்டர் பண்றதுக்கு ஆளை கூட்டிட்டு வான்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன ரிஜிஸ்டர் பண்றதுக்கு ஆளை கூட்டிட்டு வரணும்? மீரான் சாஹிப் தெரு சென்னையில எனக்கு ஒரு வீடு இருக்கிறது, அந்த வீட்டை நான் ஒருவருடைய பெயருக்கு மாற்ற போகிறேன். இதுக்கு திடீர்னு இப்ப அதை மாத்துறீங்க? உங்க பேர்ல ஒரு சிலது தானே இருக்கு, மற்ற எல்லாத்தையும் நீங்க பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனமா மாத்திட்டீங்களேன்னு சொன்ன போது, சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்திற்கு சொத்துக்கள் மாற்றப்பட்டது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் எல்லாவற்றையும் நிறுவனத்திற்கு எழுதி வைத்துவிட்டு எனக்காக இவ்வளவு பாடுகளை அனுபவித்து இந்த இயக்கத்துக்காக இவ்வளவு பாடுகளை பட்டு கொண்டிருக்கின்ற மணியம்மையார் அவர்கள் என்ன செய்வார்? அவர் பேருக்கு அந்த வீட்டை மாற்றி வைக்க வேண்டும் என்று இதை மணியம்மையாரிடம் சொல்லாதே என்று சொல்லி தனிப்பட்ட முறையில் ரிஜிஸ்ட்ராரை கூப்பிட்டு சாட்சியங்களை கூப்பிட்டு கையெழுத்து போட்டு முறையாக மணியம்மையார் பேருக்கு பதிவு செய்து கொடுத்து விட்டார். பதிவு செய்து கொடுத்ததற்கு பிறகு ஒரு காலத்தில் ஒரு ஆண்டுக்கு இடைவெளியில் அந்த தகவல் மணியம்மையார் அவர்களுக்கு தெரிய வருகிறது. தகவல் தெரிய வந்தவுடன் அவர் பட்ட கோபத்தின் விளைவு என்ன தெரியுமா? இனிமேல் இப்படிப்பட்ட பழிப்பேச்சு எதுவுமே இருக்கக்கூடாது என்று தன்னுடைய பெயரில் இருந்த சொத்துக்கள், பெரியார் தன்னுடைய பெயருக்கு மாற்றி அளித்த சொத்துக்கள் என்ற அனைத்து சொத்துக்களையும் திரட்டி பெரியார் மணியம்மை அறக்கட்டளை என்று உருவாக்கி விட்டார். அதை யாரும் தனி சொத்தாக கொண்டாட முடியாது. மணியம்மையாரின் பேரன் என்று ஒருவன் அந்த சொத்தை எடுக்க முடியாது, மணியம்மையாரின் தம்பி என்று ஒருவன் அந்த சொத்தை எடுக்க முடியாது, பெரியாரின் பேரன் என்று ஒருவன் அந்த சொத்தை எடுக்க முடியாது. இந்த பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்தினுடைய பணிகளை முறையாக செய்ய வேண்டும், கல்வி ரீதியாக அதை செய்ய வேண்டும் என்பதற்காக கல்வி அறக்கட்டளை அன்னை மணியம்மையார் உருவாக்கி இருக்கிறார். ஆனால் கூசாமல் எழுதுவார்கள் சொத்துக்காக திருமணம் செய்து கொண்டார் என்று. அவர் தன்னுடைய பெயரில் இருந்த சொத்துக்களை மணியம்மையாருக்கு மாற்றியதும் சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்திற்காகத்தான். மணியம்மையார் தன்னுடைய பெயரில் இருந்த சொத்துக்களையும் மாற்றியது பெரியார் மணியம்மை கல்வி அறக்கட்டளைக்காகத்தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அவருடைய பங்களிப்புகளில் நாம் மறந்துவிடக் கூடாத ஒன்று. அதற்கு பிறகு ரொம்ப முக்கியமான சில சம்பவங்களை நாம் குறிப்பிட வேண்டும். ஏன் அப்படின்னா 1974 ஜனவரி 6 தந்தை பெரியார் இறந்ததற்கு பிறகு ஒரு மாதத்திற்கு உள்ளாகவே பெரியார் 73 டிசம்பர்ல மறைகிறார். 74 ஜனவரியில திருச்சியில கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டத்தில் அன்னை மணியம்மையார் தலைவராக திராவிடர் கழகத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தந்தை பெரியாரோடு இருந்தார் என்பது மட்டும்தான் இன்றைய தலைமுறை தெரிந்து வைத்திருக்கிறது. ஆக பெரும் அவதூறுகளை எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறது. ஆனால் மணியம்மையார் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும். திருச்சியில் 6/1/1974 பெரியார் மாளிகையில் மாநில திராவிடர் கழக நிர்வாகிகள் கூட்டத்தில் அன்னை மணியம்மையார் கழகத்தின் தலைமை பொறுப்பேற்று முதலாக உரையாற்றுகிறார். அந்த உரையில் அவர் ஒன்றை சுட்டிக்காட்டுகிறார். அதை அப்படியே வாசிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஐயா அவர்கள் மறைந்து விட்டதை எண்ணி பல தலைவர்கள் இனி பார்ப்பனர் அல்லாத மக்களாகிய நம்முடைய நிலை என்ன என வேதனைப்படுகிறார்கள். தமிழர்கள் புலம்பி நிற்கிறார்கள். புத்தன், ராவணன், இரணியன் போன்றவர்களை எல்லாம் ஒழித்து கட்டிவிட்டோம், இந்த ராமசாமி பெரியாரை ஒழிக்க முடியவில்லையே என்று எக்காலமிட்டுக் கொண்டிருந்த ஆரிய கூட்டம் இன்றைக்கு ஒளிந்தார் பெரியார் அவர் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறார்களாம். அந்த நிம்மதியை குலைப்பதுதான் நம்முடைய ஒரே லட்சியம், அதுதான் நமது சேவை. ஐயா அவர்கள் சும்மா மறைந்து விடவில்லை.
நம் முன் ஒரு போராட்டத்தை வைத்து விட்டுத்தான், அதோட முடிக்கல, நம் முன் ஒரு போராட்டத்தை வைத்து விட்டுத்தான் கண்மூடி இருக்கின்றார்கள். நாம் அதை வெற்றிகரமாக முடித்து நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கும் வைதீகர்கள், ஆரியர்கள், மதவாதிகளை நிரந்தரமாக பயமுடையவர்களாக ஆக்க வேண்டும். பெரியாராவது தேவலாம், அவர் தொண்டர்கள் நம்மை நிம்மதியாக வாழவிட மாட்டார்கள் போலிருக்கிறதே என்று அவர்கள் எண்ணும்படி செய்ய வேண்டும். அவர்கள் பெரும் தலைவலியாக இருக்கின்றார்களே என்று ஆரியர்கள் கருதும்படி செய்ய வேண்டும். திராவிடர் கழகம் முன்பு இருந்ததை விட மேலும் கட்டுப்பாடுடைய இயக்கமாக திகழ வேண்டும். ஏனெனில் நம் தலையில் உள்ள பாரம், சுமை மிகவும் கடுமையானது. நம்மை ஒழிக்க முற்பட்டவர்கள் தோல்வி கண்டார்கள், நாம் வெற்றி கண்டோம் என்ற நிலை உருவாகும் வகையில் நம்முடைய காரியங்கள் அமைய வேண்டும் என்பது அன்னை மணியம்மையார் வைத்த முழக்கம். ஏன் இந்த முழக்கத்தை சுட்டிக்காட்டுகிறேன் என்றால், திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் பதவி என்பது தந்தை பெரியாருக்கு பணிவிடை செய்தார் என்பதற்காகவோ அல்லது பெரியாரோடையே நீண்ட காலம் பயணித்தார் என்பதற்காகவோ அவருக்கு வழங்கப்பட்டதா என்றால் இல்லை. அன்னை மணியம்மையார் பெரியாருக்கு சேவை செய்வதற்காக பெரியாரோடு வந்து சேர்ந்து கொண்டதற்கு பிறகு மும்பையில் ஒரு கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டத்தில் தொல்காப்பியனார் என்பவர் மேடையில் பேசுகிறார். அந்த கூட்டத்துக்கு யார் தலைமை என்றால் அன்னை மணியம்மையார் தலைமையில மும்பையில திராவிடர் கழக கூட்டம் நடக்கிறது. 1950களில் நடக்கிறது. அந்த கூட்டத்தில் தொல்காப்பியனார் என்பவர் மும்பை திராவிடர் கழக தலைவராக இருந்தவர். இனி எதிர்காலத்தில் நம்முடைய தலைவராக வரப்போபவர் இந்த மாநாட்டின் தலைமை வகிக்கிறார், நமக்கெல்லாம் அது ஒரு செய்தி என்று அவர் பேச, தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்காது பெரியார். அவங்க இந்த மாநாட்டுக்கு தலைமை வகிக்கிறாங்க, அதுக்கு மரியாதை கொடுத்து ஏதாவது பேசு. ஏன்னா கழகத்துக்கே தலைவராக போறாங்க, யார் முடிவெடுக்கிறது? அதை தொண்டர்கள் முடிவெடுக்கணும், நான் முடிவெடுக்கணும். யாரை கேட்டதை நீ சொல்ற அப்படின்னு சொல்லி பெரியார் கண்டித்து இருக்கிறார். அப்ப பெரியாரினுடைய இணையராக இருந்தார், பெரியாருடைய வாரிசாக இருந்தார் என்பதற்காக அவர் திராவிடர் கழகத்தினுடைய தலைவராக மாறவில்லை. பிறகு எதற்காக அவர் திராவிடர் கழகத்தினுடைய தலைவராக கொண்டு வரப்பட்டார்? ஏன் பெரியார் இருக்கும் போதே ஆசிரியர் இருந்தாரே, அவரை தலைவராக்கி இருக்கலாமே. பெரியார் இருந்த போதே கவிஞர் இருந்தாரே, அவரை தலைவராக்கி இருக்கலாமே. இன்னும் எண்ணற்ற மக்கள் இருந்தார்களே, அவர்களை தலைவராக்கி இருக்கலாமே. ஏன் அன்னை மணியம்மையாரை தலைவராக திராவிடர் கழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்றால் அதற்கு ஒரு வரலாறை நாம் சொல்ல வேண்டும். பல கூட்டங்களில் நான் இதை பேசி இருக்கிறேன், மீண்டும் மீண்டும் இதை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் 41 பேர் செத்து போனால் கூட சாவு வீட்டுக்கு கேதம் கேட்க கூட போக மாட்டேன் என்று துணிச்சலாக தங்களுடைய வீட்டுக்குள் உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள் வாழுகின்ற காலத்தில், அவர்களை ஆதரித்துக் கொண்டிருக்கின்ற முட்டாள்கள் உழவுகின்ற காலகட்டத்தில், அந்த முட்டாள்களுக்கு சொரணை வருகின்ற வகையில் நாம் சில செய்திகளை எடுத்து சொல்லத்தான் வேண்டும். தந்தை பெரியார் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தினார். எதற்காக நடத்தினார்? அரசியலமைப்பு சட்டமே இருக்கக்கூடாது என்பதற்காகவா? இல்லை. அவர் அரசியலமைப்பு சட்டம் வேண்டும் என்றுதான் இருந்தார். ஆனால் எப்படிப்பட்ட சட்டமாக இது இருக்க வேண்டும் என்பதில் தான் தந்தை பெரியார் மாறுபட்ட கண்ணோட்டம் கொண்டிருந்தார். யாரிடமிருந்து மாறுபட்ட கண்ணோட்டம்? அம்பேத்கரிடமிருந்து மாறுபட்ட கண்ணோட்டமா? இல்லை. அம்பேத்கரின் உண்மையான கண்ணோட்டம் எதுவோ அதை பிரதிபலிக்கின்ற வகையில் அரசியலமைப்பு சட்டம் வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டத்தில் சாதியை பாதுகாக்கின்ற சட்டப்பிரிவுகளை எரிக்கின்ற போராட்டத்தை தந்தை பெரியார் நாடு முழுவதும் நடத்த வேண்டும் என்று அறிவிக்கிறார். அறிவித்த மாத்திரத்தில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். சிறையில் அடைக்கப்பட்டாலும் போராட்டத்தை தோழர்கள் தொடருங்கள் என்று பெரியார் அறிவித்து விட்டு சிறைக்கு போய் சேருகிறார். இப்ப பெரியார் உள்ள போயிட்டார். போராட்டம் நடக்கணும், நடக்குது. எல்லா இடங்களிலும் போராட்டம் நடக்கிறது. அந்த போராட்டத்தை கூட பல பேர், அது எப்படி சாதியை பாதுகாக்கும் அரசியலமைப்பு சட்டம், அதுதானே சமத்துவம் சொல்லுகிறது. ஆம், அரசியலமைப்பு சட்டம் சமத்துவத்தை சொல்லுகிறது. அதே அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 25, 26களில் மூட பழக்க வழக்கங்களை பாதுகாக்கின்ற வகையில் எழுதி வைத்திருக்கிறது. சனாதனத்தை பாதுகாக்கின்ற வகையில் எழுதப்பட்டிருக்கிறது. என்னது? கஸ்டம்ஸ், ட்ரெடிஷன்ஸ், இதெல்லாம் மதித்து நடக்க வேண்டும். எது கஸ்டம்? இந்தியாவில் பழக்க வழக்கம் என்பது எது? சாதி. இந்தியாவின் பழக்கம் சாதி, இந்தியாவின் வழக்கம் தீண்டாமை. அதை பாதுகாப்பதற்கு எப்படி ஒரு பிரிவை சேர்க்க முடியும்? கோவிலுக்குள் பார்ப்பானை தவிர வேறு யாரும் போகக்கூடாது என்பது அவனுடைய சடங்கு. அந்த சடங்கை பாதுகாக்க வேண்டும் என்று அவன் கேஸ் போட்டா ஆர்டிகிள் 25 படி ஆம், அவன் சொல்லுவது சரிதான் என்று நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. எங்க நடந்தது? சிதம்பரம் நடராஜர் கோவிலில் நடந்தது. தில்லை அம்பலத்தில் அது நடந்தது. என்ன நடந்தது? பார்ப்பனர் அல்லாதார் மேடையில் ஏறி பூஜை செய்யக்கூடாது, பார்ப்பனர் அல்லாதார் அங்கே பூசாரியாக கூடாது என்று ஒரே ஆர்ப்பாட்டம், தேசிய அளவில் பெரும் பேசு பொருளானது. நீதிமன்றம் என்ன சொன்னது? அது பார்ப்பனருடைய பழக்க வழக்கம், அதில் நாம் தலையிட முடியாது. அந்த சட்டப்பிரிவை தான் பெரியார் 1957லேயே கொளுத்த சொன்னார். அப்படி சட்டப்பிரிவை முன்கணித்து கொளுத்திய அந்த போராட்டத்தில் திருச்சியில் பல தோழர்கள் கைது செய்யப்பட்டார்கள். கைதுனா எப்படின்னா பயந்து ஓடி ஒளிவதெல்லாம் கிடையாது.
ஆபீஸ்ல தான் இருக்கேன், வீட்டுல தான் இருக்கேன், என்ன எப்பனாலும் வந்து கைது பண்ணுங்கன்றதெல்லாம் கிடையாது. அப்ப போலீஸுக்கு ஜீப்பு கீப்புலாம் ஒண்ணும் கிடையாது, சைக்கிள் தான். சைக்கிள்ல ஏட்டு வருவாரு. ஏட்டு வரும்போதே வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டி ஒரு தோழர் கருப்பு சட்டையோட போய் ஏட்டு ஒருத்தர் வர்றாரு, நிப்பாட்டுறாரு. என்னையா, நான் தான் சட்டத்தை கொளுத்தேன்னு என்னை கைது பண்ணேன். யோ போய் வேலையை பாரியா, நாங்க அதை முக்கியமான 2-3 பேரை தூக்கிட்டு போவோம். தம்பி, கொளுத்திட்டு ஜெயிலுக்கு போறதா எங்க டாஸ்கே, எங்க ஐயா சொன்னதே அதுதான், என்ன நீ பாட்டுக்க போற அப்படின்னு சொல்லி வண்டியில ஏறி ஜெயிலுக்கு போய் உட்கார்ந்தாங்க. அப்படி தாங்களாகவே கைதாகி போனார்கள். ஏன் கைதாகி போனார்கள்? சட்டம் ஒழுங்கை எதிர்த்து தான் போராடுகிறோம், அதனால் நாங்கள் உங்கள் சட்டப்படி எதிரிகள், அதன்படி நீங்கள் கைது செய்யுங்கள். என்னுடைய கடமை நான் இந்த சட்டத்தை கொளுத்துவது, உங்களுடைய கடமை எங்களை கைது செய்வது. அந்த கடமையை நீ செய்யாம இருக்கிறதுக்கு நான் பழி வாங்க முடியாது என்று தந்தை பெரியார் எல்லாம் கைதாகி உள்ள போ, எல்லாரும் கைதாகி உள்ள போறாங்க. உள்ள போன தோழர்களை அன்றைக்கு இருந்த அரசு மிக கொடூரமாக சித்திரவதை செய்து தாக்கி, எந்த அளவுக்கு என்றால் அவங்க அடிவயிற்றிலேயே மிதிப்பது, அவங்களுடைய வயிற்றிலேயே மிதிப்பது. ஏன் வயிற்றிலேயே மிதிச்சா அவங்களுடைய கிட்னி, லிவரு, இன்டெஸ்டைன், குடலு, வயிறு எல்லாம் பாதிக்கப்படும். பாதிக்கப்பட்டு என்ன ஆகும்? இன்டர்னல் ப்ளீடிங் ஆகும். இன்டர்னல் ப்ளீடிங் ஆனா என்ன ஆகும்? உணவு எடுக்க முடியாது. உணவு எடுக்க முடியலன்னா என்ன ஆகும்? ரத்தத்தை எப்படி வயிறு செரிக்கும்? ரத்தத்தை வயிறு செரிச்சா என்ன ஆகும்? உடம்பு நாசமா போகும். கொடூரமான நோய்களால் பாதிக்கப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு, நீங்க அப்ப இருக்கிற செய்திகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கால் மரணம். வயிற்றுப்போக்கு எப்படி தானா போச்சா? இவர்கள் பூட்சு கால்களால் மிதித்து மிதித்து வயிற்றுப்போக்கை போக வைத்தார்கள். உடலில் எந்த உணவும் ஒட்டாதபடி கொடூரமாக சித்திரவதை செய்தார்கள். அந்த சித்திரவதையால் சிறைக்குள்ளேயே ஒருவர், ஆஸ்பத்திரியில் ஒருவர் என்று 2 பேர் செத்து போனார்கள். பட்டுக்கோட்டை ராமசாமி, மணல்மேடு வெள்ளைச்சாமி என்று 2 தோழர்கள் திருச்சி சிறையிலேயே செத்து போனார்கள். செத்து போன தோழர்களுடைய உடலை வாங்குவதற்காக அவருடைய குடும்பத்தார் போய் திருச்சி சிறைச்சாலை வாசலில் நிற்கிறார்கள். சிறைச்சாலை வாசலில் நின்ற அந்த தாய்மாரை பார்த்து காவல்துறை, உங்கள் கணவர்களின் உடல் ஏற்கனவே புதைக்கப்பட்டு விட்டது, உங்கள் பிள்ளைகளின் உடல் ஏற்கனவே புதைக்கப்பட்டு விட்டது, இனி அவர்களை திரும்ப பெற முடியாது, வீட்டுக்கு செல்லுங்கள் என்று விரட்டுகிறார்கள். இதை அறிந்த திராவிடர் கழக தோழர்கள் அன்னை மணியம்மையாருக்கு தகவல் கொடுக்கிறார்கள். அன்னை மணியம்மையார் சென்னையில் இருக்கிறார். சென்னையிலிருந்து திருச்சிக்கு உடனடியாக எப்படி போவது? எம்.ஆர். ராதாவுடைய கார் இருக்கிறது. எம்.ஆர். ராதாவுடைய காரில் ஏறி எம்.ஆர். ராதா அவர்களும் அன்னை மணியம்மையார் அவர்களும் ஆசிரியர் அவர்களும் கிளம்பி திருச்சிக்கு விரைகிறார்கள். திருச்சிக்கு போய் அந்த உடலை தாருங்கள் என்று காவல்துறையிடம் கெஞ்சி கேட்டும் கூட அவர்கள் உடலை தர மறுத்து விட்டார்கள். உடலை தர மறுத்து விட்டதற்கு பிறகு அன்னை மணியம்மையார் உடனடியாக ஆசிரியரை திருச்சியிலே இருக்க வைத்து விட்டு எம்.ஆர். ராதாவோடு சென்னைக்கு கிளம்புகிறார். திருச்சியிலிருந்து வந்த அன்னைக்கே திரும்ப சென்னைக்கு. எதற்காக? முதலமைச்சர் காமராஜரை பார்ப்பதற்காக. காமராஜரை பார்த்து என்ன கோரிக்கை வைத்தார்? நாங்கள் உயிரோடு அனுப்பினோம் சிறைச்சாலைக்கு, நீங்கள் வந்து தேடியெல்லாம் பிடித்து கொண்டு போகவில்லை, நாங்களாகவே சிறைக்கு அனுப்பி வைத்தோம். அப்படி அனுப்பி வைத்தவர்களை உயிரோடு அனுப்ப வேண்டியது கூடவா உங்களுக்கு பொறுப்பில்லை? ஒரு பார்ப்பனரல்லாத அரசு பார்ப்பனராத மக்களை இப்படி கொலை செய்யலாமா என்று அன்னை மணியம்மையார் கேட்ட கேள்விக்கு காமராசரால் பதில் சொல்ல முடியாமல் உடனடியாக உடலை ஒப்படைக்க சொல்லுகிறேன் என்று அவர்கள் சொல்கிறார். அதற்கு பிறகு சென்னையிலிருந்து மீண்டும் திருச்சிக்கு கிளம்புகிறார்கள். கிளம்புகிற நேரத்தில் சென்னையிலிருந்து திருச்சிக்கு தகவல் அனுப்பப்பட்டு விட்டது. அந்த தகவல் தெரிந்ததற்கு பிறகு, முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து தகவல் கிடைத்ததற்கு பிறகு காவல்துறையினர் உடலை ஒப்படைக்க வேண்டும். புதைத்து 3 நாட்களான பாதி அழுகிய பிணங்களை தோண்டி எடுத்து திராவிடர் கழக தோழர்கள் கையில் கொடுக்கிறார்கள். அழுகி போன பிணங்களை கையில் கொடுத்தார்கள். அந்த அழுகி போன பிணத்தை வைத்து, அழுகி போச்சுன்னா என்ன செய்வோம்? உடனே போய் எரிச்சிருவோம், உடனே போய் புதைச்சிருவோம்னு தான் நினைப்போம். அதை வைத்து நாங்கள் அஞ்சலி செலுத்துவோம். எப்ப அஞ்சலி செலுத்த போறீங்க? அங்கிருந்து எங்க அம்மா வந்துகிட்டு இருக்கிறாங்க, அவங்க வர்ற வரைக்கும் நாங்க வச்சு அஞ்சலி செலுத்துவோம். அவங்க வந்ததுக்கு அப்புறம் திருச்சி முழுக்க ஊரோட நடத்தி அதுக்கப்புறம் தான் எரிப்போம். காவல்துறை விடவில்லை. ஒரு சில வழக்கறிஞர்களை பிடித்து வைத்துக் கொண்டு எப்படியாவது உடனே எரிக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்று தொடர்ந்து அழுத்தத்தின் விளைவாக ஒரு கட்டத்தில் அந்த உடலை எடுத்துவிட்டு ஊர்வலம் கிளம்புகிறது. ஊர்வலத்தில் 1,00,000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் ஊர்வலமாக நடந்து போகிறார்கள். திருச்சி தில்லை நகரை தாண்டும் போது எம்.ஆர். ராதாவின் பிளைமூத் கார் வந்து நிற்கிறது. அன்னை மணியம்மையார் இறங்குகிறார். அன்னை மணியம்மையாரை பார்த்ததும் இதற்கு மேல் ஊர்வலம் நடத்தக்கூடாது, உடலை உடனடியாக
புதைக்கவோ எரிக்கவோ எடுத்து செல்லுங்கள் என்று காவல்துறை உத்தரவிடுகிறது. நாங்கள் ஊர்வலம் தானே போகக்கூடாது, உட்காருவதற்கு எந்த தடையும் கிடையாது, லட்சம் பேர் உட்காருங்கடா ரோட்ல அப்படின்னு அவ்வளவு பேரையும் ரோட்டில் உட்கார வைத்தவுடன் காவல்துறை அஞ்சி நடுங்கி இது திருச்சி தாங்காத கூட்டம் என்று பதறி கூட்டத்தை தொடருங்கள், நீங்கள் என்னமோ செய்யுங்கள் என்று ஊர்வலத்தை நடத்தி முடித்து திருச்சி முழுக்க சாதி ஒழிக சாதி ஒழிக என்ற முழக்கத்தோடு அந்த பிணங்களை எடுத்து கொண்டு போய் அடக்கம் செய்யும் வரை ரோட்டில் நின்றார் அன்னை மணியம்மையார், வீட்டுக்குள் உட்கார்ந்திருக்கவில்லை. கூசாமல் கேட்கிறார்கள், பிணத்தை எதற்காக அவசர அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் செய்தீர்கள் என்று. அழுகி போன பிணத்தை வாங்கிய இயக்கம்டா இது. ஒரு உடல் அழுகி போனால் அந்த உணர்வு எவ்வளவு மோசமானது, அந்த வீட்டை எப்படி உழுக்கும் என்று தெரிந்த இயக்கம். அதனால் உடனே போஸ்ட்மார்ட்டம் செய்து பிணத்தை அழுகாமல் வீட்டுக்கு கொடுங்கள், அந்த உடலையாவது அவர்கள் வைத்து அழுது கொள்ளட்டும் என்று கொடுத்து விட்டால் கொலை செய்து விட்டார்கள், அறுவை சிகிச்சையில் ஏமாற்றம் செய்து விட்டார்கள் என்று நாட்டை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள்தான் பெரியாரின் படத்தை பின்னால் வைத்திருக்கிறார்கள் என்பதற்காக நாம் அவர்களை ஆதரிக்க வேண்டுமா? பெரியாரின் படத்தை பின்னால் வைத்திருந்த ஒருவன் அந்த பிணங்களுக்காக ரோட்டில் இறங்கி நின்று இருக்க வேண்டும், தெரிச்சு ஓடி இருக்க மாட்டான். சரி, சென்னைக்கு ஓடுறான் பிளைட்டை பிடிச்சு, நேரா வந்து சிஎம் பார்த்து ஏதோ பேச போறாங்கன்னு பார்த்தா வீட்டுல போய் உட்காந்துட்டான். மணியம்மையார் வீட்டுல உட்காரலடா, ரோட்ல நின்னாங்க. அன்னை மணியம்மையாருடைய வரலாற்றில் இது ஒரு திருப்பு முனை சம்பவம். இந்த சம்பவம் தந்தை பெரியார் சிறையில் இருந்த காலத்தில் நடைபெறுகிறது. சிறையில் இருந்த காலத்தில் அந்த உடலை பெறுவதற்காக அன்னை மணியம்மையார் இந்த போராட்டத்தை நடத்துகிறார் என்றால் அவர் அப்போதே ஒரு தலைமைக்கு உரிய அனைத்து பண்புகளோடும் குணங்களோடும் இருந்தார். அதனால் திராவிடர் கழகம் அவரை தலைவராக்கியதே தவிர பெரியாரோடு உடனிருந்தார் என்பதற்காக அல்ல, பெரியாருக்கு தொண்டரம் செய்தார் என்பதற்காக அல்ல, இந்த நாட்டில் சாதி ஒழிவதற்காக தொண்டு செய்தார் என்பதற்காக அவர் திராவிடர் கழகத்தினுடைய தலைவராக ஆக்கப்பட்டார். திராவிடர் கழகத்தினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு பல்வேறு முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. அந்த நிகழ்வுகளில் ஒரு சிலவற்றை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்திரா காந்தியினுடைய ஆட்சி, அந்த ஆட்சியை பற்றி நம் அனைவருக்கும் தெரியும். தோழர் ரவுத்ரா கூட சொன்னார், அவர் அளவுக்கு ஒரு பாசிஸ்டை நாம் பார்த்ததில்லை என்று. இன்னைக்கு இந்திரா காந்தி எவ்வளவு பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கு ஒரு பாசிஸ்ட் வந்துட்டான். ஏங்க ஜெயலலிதா பரவாயில்லன்னு நம்மளே பேச வச்சுட்டாங்களே, யாரோ இல்ல எடப்பாடி ஆட்சிக்கு ஜெயலலிதா பரவாயில்லன்னு பேச வச்சுட்டாங்கன்னா இந்த நாக்கு இருந்து என்ன அழுகி விட வேண்டாமா? அப்படி பேச வச்சுட்டாங்களே நம்மள. இந்திரா காந்தியினுடைய ஆட்சியில் என்ன நடந்தது என்பதை சற்று நினைவுபடுத்த விரும்புகிறேன். இது அன்னை மணியம்மையாருடைய அன்னை ஈவேரா மணியம்மையார் தொண்டரம் என்ற புத்தகத்தில் பக்கம் 68 தொடர்ந்து இடம்பெற்றிருக்கிறது. அதாவது இந்திரா காந்தி அம்மையார் திமுகவை அழிக்க ஒழிக்க கட்டவிழ்த்து விட்ட கொடுமைகள் அடக்குமுறைகள் என்று அன்னை மணியம்மையார் பல நேரங்களில் பேசியிருக்கிறார். அப்படி பேசிய போது திமுகவிற்கு ஆதரவாக அன்னை மணியம்மையார் நேரடியாக களத்தில் இருந்திருக்கிறார். எந்த அளவிற்கு நேரடியாக களத்தில் இருந்திருக்கிறார் என்றால், திமுகவும் தீகாவும் இரட்டை குழல் துப்பாக்கிகள் என்று சொல்லும் போது பலருக்கும் அதை எப்படி புரிந்து கொள்வது என்று தெரியாமல் கூட இருக்கலாம். அந்த இரட்டை குழல் துப்பாக்கி எப்படி செயல்படும் என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால், இந்திரா காந்தி தமிழ்நாட்டிற்கு வரும்போது அவருக்கு எதிராக ஒரு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு திராவிடர் கழகம் முடிவு செய்கிறது. திராவிடர் கழகம் 1977ஆம் ஆண்டு அந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்காக முடிவு செய்த உடனேயே அன்றைக்கு இருந்த திமுக என்ன செய்கிறது என்றால், திராவிடர் கழகத்தின் தலைவர் அன்னை மணியம்மையாரும் திராவிடர் கழக தோழர்களும் எப்படி இந்திரா காந்திக்கு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் செய்ய முயற்சி செய்கிறார்களோ அதே போல நாமும் அந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் இணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்திரா காந்திக்கு எதிராக தீக ஆரம்பித்து திமுக இணைந்து கொண்டு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. 77 அக்டோபர். யாரு அப்ப முதலமைச்சர்? எம்ஜி ராமச்சந்திரன். 1977 கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம். எங்கிருந்து கிளம்பும் ஆர்ப்பாட்டம்னா திடல்ல இருந்து கிளம்பும். திடல்ல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் இந்திரா காந்தி வருகின்ற வழியில் காட்டுவதற்காக வேன்ல கிளம்புறாங்க. வேன்ல கிளம்பி இப்ப தீரன் சின்னமலை சிலை இருக்கு இல்லையா, மறைமலை அடிகளார் மேம்பாலம் என்று சைதாப்பேட்டைக்கு முன்பு ஒரு பாலம் இருக்கிறது இல்லையா, அந்த பாலத்திற்கு முன்னால்
வாகனம் வழிமறிக்கப்படுகிறது. வாகனம் வழிமறிக்கப்படும் போது அந்த முதல் வாகனத்தில் அன்னை மணியம்மையார் தலைமையில் ஒரு படை, அந்த வாகனம் அங்கேயே ஹால்ட் ஆயிருச்சு. பின்னாடியே இன்னொரு வேன் வருது. இது என்னடா புதுசா இன்னொரு வேன் வருது, கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்துக்கு இந்த வேன் தானே, என்னன்னா எப்படியும் அரெஸ்ட் பண்ணுவானுங்க, அதனால நம்ம 2 பேட்சா கிளம்புவோம், மொதல் பேட்ச் அவன் அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் 2வது பேட்ச் போய் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு வந்துடட்டும்னு மொதல் பேட்ச் மணியம்மையார் தலைமையில், அடுத்த பேட்ச் ஆசிரியர் தலைமையில் 2 பேட்ச் கிளம்பி வரும். 2 பேட்சையுமே நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டி வச்சு உங்களை எல்லாம் கைது செய்ய போறோம் அப்படின்னு ஒரு காவலர் வந்து அறிவிக்கிறார். அப்படி அறிவித்துட்டு இருக்கிற நேரத்திலேயே அந்த ஜன்னலின் வழியாக எதிர் திசையில் பார்க்கும் போது ஒரு போக்குவரத்து காவலர் கருப்பு சட்டை போட்டிருந்த ஒரு சாமானியர் ஒருவரை பிடித்து லத்தியால் அடி அடி என்று அடித்து ரத்தம் வரும் அளவிற்கு அடித்து துவைத்து ஆபாச அர்ச்சனை செய்து கொண்டிருந்தார் அந்த போக்குவரத்து காவலர். இதை பார்த்து அன்னை மணியம்மையார் பதைபதைத்து போய், எப்பா காவலர் எதுக்குப்பா அந்த ஆளை போட்டு இந்த அடி அடிச்சிட்டு இருக்கிற, யார் அவரு, எதுக்கு அடிக்கிற அப்படின்னு இங்க இருந்து சத்தம் போட, அங்கிருந்து அவரு எப்படி தூத்துக்குடியில ஒரு பெண் காவல் ஆய்வாளர் ஒரு பெண் காணவில்லை என்று புகார் கொடுக்க போன போது அந்த பெற்றோரிடம் எவ்வளவு மோசமான வார்த்தைகளை பேசினாரோ அப்படிப்பட்ட மோசமான வார்த்தைகளை அங்கிருந்தபடியே அந்த காவலர் அன்னை மணியம்மையாரை நோக்கி கத்துகிறார். நீங்க அப்படியே கட் பண்ணுங்க, போலீஸ்ன்றது ஸ்டேட் மிஷினரி, அது மாறாது, அது இயங்கி கொண்டே இருக்கும், கவர்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். அதற்கு முன்பிருந்த கலைஞருடைய அரசு, கலைஞருடைய காவல்துறை திராவிடர் கழகத்தையோ அன்னை மணியம்மையாரையோ எப்படி கையாண்டது என்பதை தோழர் ரவுத்ரா சொன்னார். ராவணலீலா போராட்டத்தின் போது என்ன நடந்தது என்பது பற்றி. பெரியாரின் வழித்தோன்றல் தான் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற எங்களுக்கு தந்தை பெரியார், எங்களுக்கு அண்ணன் பேரறிஞர் அண்ணா என்று சொல்லிக் கொண்டிருந்த, அண்ணாயிசத்தை செய்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த எம்ஜி ராமச்சந்திரன் ஆட்சியில் மணியம்மையாரை நோக்கி அன்றைக்கு இருந்த காவலர் அவதூறான வார்த்தைகளை பேசுகிறார். பேசும்போது அப்போது பக்கத்தில் இருந்த ஆசிரியர் உள்ளே புகுந்து என்ன நடக்கிறது இங்கே என்று, அப்ப தேவாரம்னு ஒரு காவலர் இருந்திருக்கிறார், அந்த தேவாரம் என்ற காவலரை பார்த்து கடுமையாக கேட்க, ஐ வில் ஃபினிஷ் யூ ஆஃப், ஐ வில் ஃபினிஷ் யூ ஆஃப், உன்னை முடித்து கட்டி விடுவேன் என்று எச்சரித்து விட்டு தூக்கி அடிங்கடா என்று அத்தனை பேரையும் சிறைக்கு எடுத்து செல்லுகிறார்கள். அந்த போராட்டத்தின் விளைவாக அன்னை மணியம்மையார், திராவிடர் கழக தோழர்கள் எல்லோரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நேரத்தில், இப்ப எதுக்கு நீ எம்ஜிஆரை பத்தி இடையில திடீர்னு ஆரம்பிச்ச, போலீஸ் இதை நடத்துது, போலீஸ் எம்ஜிஆரை மீறி கூட இதை நடத்தி இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சிலர் கேள்வி கேட்கலாம். அப்ப இந்திரா காந்திக்கு எதிரான கருப்பு கொடி காட்டும் கிளர்ச்சியை காரணம் சொல்லி திராவிடர் கழக தலைவர் அவர்கள் கைது செய்யப்பட்டார், வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவருடைய உடல் நலத்தை காரணமாக கருதி அவர் மீது போட்ட வழக்கை மட்டும் இந்த அரசு வாபஸ் பெறுகிறது. எப்படி? எம்ஜிஆரினுடைய தயால குணம், திராவிடர் கழகத்தை அவர் கண்போல நேசித்திருக்கிறார், அதனாலதான் அன்னை மணியம்மையாரை விடுதலை செய்கிறார். அப்படிதான் நினைக்கணும் ஒரு சாமானியன். 15/11/1977 அன்று திராவிடர் கழக தலைவர் அன்னை மணியம்மையார் ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தின் தலைப்பு என்னவென்றால், தலைப்பு அடுத்து சொல்றேன், நம் காருண்யம் மிக்க தமிழ்நாடு அரசுக்கு இந்த இரக்கம் மிகுந்த கண்ணோட்டம் 30ஆம் தேதி வந்திருக்குமானால் விலை மதிப்பற்ற, அன்னை மணியம்மையார் மேல போட்ட கேஸ வாபஸ் வாங்குறேன்னு சொல்றார் எம்ஜிஆர். அன்னை மணியம்மையாருடைய அறிக்கையில் மட்டும்தான் நடந்தது என்ன என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அளவிற்கு இந்த அரசு வெளியில், அன்றைய எம்ஜிஆர் அரசு வெளியில் எந்த செய்தியும் போகாதபடிக்கு செய்திகளை நிறுத்தி வைத்திருந்தது. என்ன நடந்தது என்றால், இந்த காருண்யம் மிக்க தமிழ்நாடு அரசுக்கு இந்த இரக்க மிகுந்த கண்ணோட்டம் 30ஆம் தேதி வந்திருக்குமே என்றால் 3 தமிழர்கள் உயிர் பலியாகி இருக்க மாட்டார்கள். பல்லாயிரக்கணக்கான நம் மக்கள், இயக்கத்தினர், பொதுமக்கள் மண்டை உடைந்து, கால் உடைந்து, முடமாகி, குண்டடிப்பட்டு, இரத்த வெள்ளத்தில் மிதந்த கொடுமைகளும் ஏற்பட்டு இராதே. குண்டடிப்பட்டு எதுக்கு? கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்துக்கு. கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தினா கைது பண்ணு. திராவிடர் கழகம் என்னைக்குமே நான் கைதாக மாட்டேன் என்று ஓடி ஒளிந்ததோ தலைமறைவானதோ கிடையாது. நான் ஒரு போராட்டம் பண்ணுவேன், நீ என்னை அரெஸ்ட் பண்ணலைனாலும் நானே வந்து ஜெயிலில் உட்காருவேன். ஜெயிலில் உட்கார்ந்து என்ன பண்ணுவேன்? எதிராக வாதாடுவீங்களா? கிடையாது. உங்கள் மனம் குளிரும்படி என்ன தண்டனை கொடுக்க விரும்புகிறீர்களோ கொடுத்து தொலையுங்கள் பார்ப்பன நீதிபதிகளே என்று அங்க வந்து நாங்க பிரச்சாரம் பண்ணணும்ல.
ரோட்ல பிரச்சாரம் பண்ணிட்டோம், நீதிமன்றத்துல பிரச்சாரம் பண்ணணும்னா அரெஸ்டானா தானே பண்ண முடியும். அப்ப நான் அரெஸ்ட் ஆவேன்னு இருந்தவங்களை துப்பாக்கியால் சுட்டு 3 பேரை கொன்றிருக்கிறார் இந்திரா காந்திக்கு எதிராக கருப்பு கொடி காட்டிய ஒரே காரணத்திற்காக. யாரு? எம்ஜிஆர். அதே எம்ஜிஆர் இன்னொரு முக்கியமான சம்பவத்தையும் செய்கிறார். நம்ம அண்ணா மேம்பாலம் பார்த்திருப்பீங்க. அண்ணா மேம்பாலம்னா தெரியாதவங்களுக்கு ஜெமினி மேம்பாலத்தை எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அந்த மேம்பாலத்துக்கு நடுவுல தந்தை பெரியார் நின்று கொண்டிருக்கும் சிலை ஒன்று இருக்கும். அது கண்ணுக்கே தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, பாலத்துக்கும் அதுக்கும் இருக்கிற அந்த கேப் வந்து அவ்வளவு நெருக்கமானதா இருக்கும். அதனால உங்களால அந்த சிலையை பார்க்கவே முடியாது. இப்ப மருத்துவர் எழிலன் அவர்கள் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக ஆனதற்கு பிறகு அந்த அண்ணா மேம்பாலத்தை புனரமைப்பு செய்து அண்ணா கலைஞர் பெரியாருடைய பொன்மொழிகளை பதாகைகளாக அமைத்து அங்கு பெரியார் சிலையை, சிதிலமடைந்து கிடந்த சிலையை மீட்டுருவாக்கம் செய்து அங்கிருந்து அண்ணா சிலையை புதுப்பித்து அங்கு புதிதாக கலைஞர் சிலை ஒன்றை நிறுவி அங்கு கீழே ஒரு அழகான தோட்டம் ஒன்றை உருவாக்கி இன்றைக்கு அண்ணா மேம்பாலத்தை நீங்கள் இரவில் போய் பார்த்தால் ஜொலிக்கிறது. அந்த சிலை எம்ஜிஆர் வைத்த சிலை. ஆகா, பெரியாருக்காக எம்ஜிஆர் செலவச்சிருக்கிறாரே, எவ்வளவு சந்தோஷமான விஷயம். எம்ஜிஆர் பெரியாருக்கு ஒண்ணு செஞ்சார் அப்படின்னா நீங்க அங்க சந்தோஷப்படக்கூடாது, சந்தேகப்படணும். ஏன் சந்தேகப்பட வேண்டும் என்றால், இப்ப சில நேரங்கள்ல நம்ம வந்து வாய் தவறி சில விஷயங்களை அல்லது நினைவு தவறி சில விஷயங்களை பேசிடுறது உண்டு இல்லையா? எல்லாருக்கும் நினைவு பிறழ்ந்து விடும், எல்லாருக்கும் கருத்து பிறழும், அல்லது பேசும்போது வேகத்துல ஏதோ வார்த்தைகள் மாறி விழும். அது எப்ப விழலாம்? அத்தாரிட்டியா ஒருத்தர் இல்லாதப்போ விழலாம். ஒரு விஷயத்துக்கு அத்தாரிட்டி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கும் போது அந்த சந்தேகம் உனக்கு வருதுன்னா நீ எப்படிப்பட்ட ஆள் என்பதை நீதான் யோசித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு பரிதாபம் தான் பட முடியும். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இருக்கிறது. என்னன்னா, தந்தை பெரியாருடைய சிலை 1973 ஆண்டு தந்தை பெரியாருடைய பிறந்த நாளின் போது திடல்ல வழக்கத்துக்கு மாறாக வெகு விமர்சையாக அந்த விழா கொண்டாடப்பட்டது. எம்ஜிஆர் வர்றாரு அந்த விழாவுக்கு. அப்ப அவர் என்னவா இருக்கிறாரு? அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளரா இருக்கிறாரு. ஏங்க சடனா சிரிச்சு ஏதாவது கண்டம் எடுத்து விடுவீங்க போல. எம்ஜிஆர் அஇஅதிமுக பொதுச் செயலாளராக இருக்கிறார். அப்படி பொதுச் செயலாளராக இருந்த அதிமுகவினுடைய மாண்புமிகு எம்ஜி ராமச்சந்திரன் பெரியார் திடலுக்கு வந்து பெரியாரின் தொண்டரங்களை போற்றுகின்ற வகையில் நான் பெரியாருக்கு சிலை வைக்க போகிறேன்னு எம்.ஆர். ராதா மன்றத்துல பேசிட்டு போயிட்டார். எம்ஜிஆர் வந்து பல நேரங்கள்ல சொன்னதை செஞ்சிருக்கிறாரு. எப்படிலாம் செஞ்சாருன்ற வரலாறுலாம் பெருசு. எம்.எஸ்.எஸ். பாண்டியன் நிறைய எழுதியிருக்கிறாரு. அதை நம்ம படிச்சு பின்னாடி பேசுவோம். 1977 செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி பெரியார் பிறந்த நாளைக்கு அடுத்த நாள் தான் வாக்குறுதி கொடுத்தது போலவே தான் ஆட்சிக்கு வந்த முதல் ஆண்டிலேயே சிலையை வைத்து விட்டார். வாழ்த்துக்கள். நான் என்ன சொன்னேன்? பெரியாருக்கு எம்ஜிஆர் ஏதாவது செஞ்சா சந்தோஷப்படக்கூடாது, சந்தேகப்படணும். ஏன்னா அன்னை மணியம்மையார் அந்த கூட்டத்துல பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? எம்ஜிஆர் அவர்கள் இது போல போன முறை திடலுக்கு வந்திருந்த போது வாக்குறுதி கொடுத்தார், கொடுத்தது போலவே சிலையை திறந்து வைத்தார், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பெரியாருடைய நெஞ்சில் தைத்த முள்ளாகிய அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னாள் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் நிறைவேற்றினார். அதை நீதிமன்றம் தடுத்து நிறுத்திவிட்டது. நீதிமன்றம் தடுத்து நிறுத்தியதை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு இன்றைய முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தந்தை பெரியாரின் பெயராலும் அண்ணாவின் பெயராலும் ஆட்சி நடத்துவதாக சொல்லிக் கொள்ளும் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அனைத்து சாதியினர் அர்ச்சகராகும்படிக்கு புதிய சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அன்னை மணியம்மையார் மேடையிலே கோரிக்கை வைக்கிறாங்க. நீ காமராஜர் மாதிரி ஆகட்டும் பார்க்கலாம்னு கூட சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் ஒரு சினிமா நடிகரின் நார்சிசம் என்னவெல்லாம் செய்ய வைக்கும் தெரியுமா தோழர்களே? அதாவது பெரியார் சிலையை திறந்து வச்சுட்டு அந்த மேடையிலேயே பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, பெரியார் அவர்கள் பல விஷயங்களுக்காக போராடி இருக்கிறார். எனக்கு முன்னால் பேசிய திராவிடர் கழக தலைவர் அண்ணன் எம்ஜிஆர் சொல்றார், மணியம்மையார் அவர்கள் சொன்னார், முன்னாள் முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்கள் அனைத்து சாதியினர் அர்ச்சகராக திட்டம் போட்டார் என்று போட்டிருக்கலாம். அப்ப நீயும் தான் எம்எல்ஏ இல்ல? அப்ப நீங்களும் தானே எம்எல்ஏ, உங்களுக்கு தெரியாதா? போட்டிருக்கலாம் அப்படின்னு. சரி, அரசியல். சசிகலாவுக்கு காலை தொட்டு பாத பூஜை செய்து முதலமைச்சரானவர்கள் யாருன்னே தெரியாது, நான் பார்த்ததே இல்லைன்னு சொன்னதெல்லாம் நான் பார்த்திருக்கோம். இதெல்லாம் புதுசு கிடையாது, இதெல்லாம் பழசு.
கடந்த காலத்தில் இருந்ததுதான் நிகழ்காலத்தில் திரும்ப திரும்ப நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. கோச்சுக்காதீங்க, ரொம்ப நேரம் பேசதான் போறேன். இன்னைக்கு விடுதலை ராஜேந்திரன் தோழர் வரல, செத்திங்க. ஆனா எம்ஜிஆர்ட்ட மாட்டின அளவுக்கு இல்ல. என்ன சொன்னாருன்னா, எந்த ஜாதியை சேர்ந்தவராக இருந்தாலும் அமைச்சு அர்ச்சகராக வேண்டும் என்று சொன்னதாக சொன்னார்கள். நான் இதை சொன்னால், அப்படியே வாசிக்கிறேன், பக்கம் 202, ஆசிரியர் தொகுத்தது, அன்னை ஈவேரா மணியம்மையார் தொண்டரம் புத்தகம். நான் இதை மறுத்து சொல்வதால் அம்மையார் அவர்கள் கோபித்துக் கொள்ள மாட்டார்கள் என்று நம்புகிறேன். கோவில்களே வேண்டாம் என்று சொல்லிய ஐயா அவர்கள் கோயில்களில் அர்ச்சகராக பணிபுரிய வேண்டும் என்று எப்படி சொல்லி இருப்பார்? எப்படி கேட்டேன் பாத்தியா? கொடுமை. ஆமா, ஆதவர்ஜுனாட்ட சொல்லலாம், இஃப் யூ ஆர் பேட் எம்ஜிஆர் இஸ் யுவர் டேட். எந்த ஜாதியை சேர்ந்தவரானாலும் அர்ச்சகராக வர வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டில் தோல்வி அடைந்து விட்டது. எனவே அம்மையார் கூறியதை நான் முயன்று பார்க்கிறேன். இப்ப என்னன்னா, அவர் முதலமைச்சர். அப்ப அவருக்கு முன்னாடி மற்றவங்க பேசி முடிச்சிருவாங்க. முதலமைச்சர் பேசிட்டு இருக்கும்போது குறுக்க புந்து ஒருத்தர் பேச முடியாது. அப்ப என்ன பண்ண முடியும்? பதில் சொல்ல முடியாது. என்ன பண்றது? தலையில அடிச்சுக்கிட்டு, ஏண்டா வந்தம், எதுக்குடா நீ சில திறந்தன்ற அளவுக்கு நொந்து போய் அன்னை மணியம்மையார் கிளம்புறாங்க. கிளம்பிய அன்னை மணியம்மையார் அவர்கள் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுகிறார். என்ன சுட்டி காட்டுகிறார் என்றால், அதற்கு பிறகு வேறு ஒரு நிகழ்ச்சியில் அன்னை மணியம்மையார் அவர்கள் எம்ஜிஆரினுடைய அந்த சிலை திறப்பு விழா பேச்சுக்கு ஒரு பதில் சொல்லுகிறார். என்னவென்றால், தந்தை பெரியார் சிலையை திறந்து வைத்துவிட்டு அதே நிகழ்ச்சியில் பெரியாரின் கொள்கையை திரித்து பேசி குளிதோண்ட முயற்சிக்கும் சதித்திட்டத்தை முறியடித்தே தீருவோம் என்று அன்னை மணியம்மையார் அவர்கள் அன்றைக்கு தன்னுடைய அறிக்கையை வெளியிடுகிறார். அதற்கு பிறகு எம்ஜிஆர் நம்பல. அவர் கடைசி வரைக்கும் பெரியார் கோயிலே வேண்டாம் சொன்னார். அவர் எப்படி அனைத்து சாதியினர் அர்ச்சார சொல்லி சாகிற வரைக்கும் நம்பினார். அதனாலதான் அவர் அந்த சட்டத்தை திரும்ப கொண்டு வர்றதுக்கு முயற்சியே பண்ணல போல. இல்லைன்னா பண்ணிருக்கலாம்ல. அததான் அன்னை மணியம்மையாருடைய ஷார்ப்பான அனாலிசிஸ் என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் கட்சி தொடங்குறாரு. தொடங்கினதுக்கு பிறகு 72ல தொடங்குறாரு. தொடங்கினதுக்கு பிறகு இந்த பக்கம் திமுக அவ்வப்போது உரசல்கள். பெரியார் இருக்கும் போதே என்னன்னு, நாவலர் ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு போறதுக்கு ரெடியா இருப்பாரு. அவர் கரெக்டா தான் முடிவு பண்ணியிருக்கிறாரு. நம்ம ஐயா சும்மா இல்லாம நீங்க இருங்க அப்படின்னு சொல்லி நாவலரை பிடிச்சி இருக்க வச்சாரு. கடைசியில நாவலரு நீங்க இருக்க சொல்ற வரைக்கும் இருந்துட்டேன், அதுக்கப்புறம் நீங்களே போயிட்டீங்க, நானும் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர்ட்ட போய் சேர்ந்துட்டார் கடைசியில. அப்போ அதை ஏன் சொல்றேன்னா, நாவலர் அவர்கள் பிரிந்து போக வேண்டும் என்று மீண்டும் முயற்சி செய்கிறார். கட்சிக்குள்ள குழப்பம் உருவாகிறது. அப்ப அன்னை மணியம்மையார் அறிக்கை விடுகிறார். அந்த அறிக்கையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி அறிக்கை எழுதும் போது திமுகவை அழித்து ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்திரா காந்தி கங்கணம் கட்டி கொண்டு திரிகிறார். அந்த இந்திரா சாயலில் இருக்கும் இந்த அதிமுகவும் அதே தான் செய்ய பார்க்கிறது என்று அன்னை மணியம்மையார் எச்சரித்தார். இந்திரா சாயலில், அதாவது அன்றைய பாசிச சாயல் என்பதை அன்னை மணியம்மையார் அப்படி சொல்லி இருக்கிறார். எம்ஜிஆருடைய ஆட்சியை கடுமையாக அன்னை மணியம்மையார் விமர்சித்திருக்கிறார். அதில் தான் ஒரு முக்கியமான குறிப்பு தான் அந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வு. அந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே ஒரு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் கொல்லப்பட்டது என்பது இதுதான் முதல் முறையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு, அதுக்கு பிறகு என்னன்றது எனக்கு தெரியல, அப் டு கரெக்ஷன்ஸ். அதற்கு பிறகு அதுக்கு முன்னாடியே ஒரு சம்பவம் நடக்குது. எம்ஜிஆர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்ன சம்பவம்? மணியம்மையார் எப்படி எம்ஜிஆரை ஷார்ப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க? எம்ஜிஆர் இந்திரா காந்தியினுடைய ஏவலாளாக இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை மணியம்மையார் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு சம்பவம் இருக்கு. எமர்ஜென்சி ஆட்சி நமக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அந்த எமர்ஜென்சி காலகட்டத்தில் பிரம்மானந்த ரெட்டி அப்போதைய உள்துறை அமைச்சராக இருந்தவர், அவர் சென்னைக்கு வருகிறார். வந்தபோது அன்னை மணியம்மையாரை சந்திக்கவும் நேரம் கிடைக்குது. அப்போ அன்னை மணியம்மையாரை கூட்டிட்டு போறாங்க. பிரம்மானந்த ரெட்டி வர்றாரு, அவரை பாருங்க. எதுக்கு பார்க்கணும்? திராவிடர் கழக தோழர்கள் உள்ள சிறையில் அடைபட்டு இருக்கிறாங்க. நாம இந்திரா காந்தியினுடைய ஒடுக்குமுறைக்கு எதிரானவர்கள் தான். ஆனா அந்த 20 அம்ச திட்டத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை ஆதரிக்கிறது நாம தான். மன்னர் மானியம் ஒழிப்பு என்றால் அதை ஆதரித்தது திராவிடர் கழகம் தான்.
அப்போ நல்ல விஷயங்களை ஆதரித்து கொண்டுதானே இருக்கிறோம். இந்த எமர்ஜென்சி காலத்தில் சம்பந்தம் இல்லாமல் இவ்வளவு தோழர்களை கைது செய்து வைத்திருக்க தேவையில்லை என்பதற்காக பிரம்மானந்த ரெட்டி வர்றார், போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மானந்த ரெட்டியை பார்க்குறாங்க. திராவிடர் கழக தோழர்களை சம்பந்தம் இல்லாமல், முகாந்திரம் இல்லாமல், புகார் இல்லாமல் அடைத்து சிறையில் வைத்திருக்கிறீர்கள், அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். அப்படியாங்கம்மா, ஆனால் அது ரொம்ப சிரமமாச்சே. ஏங்க சிரமம்? இல்லை, நீங்கள் ஒரு விஷயம் செய்ய வேண்டியது இருக்குமே. என்ன செய்ய வேண்டியது இருக்கும்? நீங்கள் ஒரு கடிதம் கொடுங்க. என்ன கடிதம் கொடுக்கணும்? மணி அம்மையார் பார்க்குறாங்க, ஒரு கடிதம் கொடுக்கணும். என்ன கடிதம் கொடுக்கணும்? திமுக அரசுக்கு கொடுத்து வந்த ஆதரவை இனிமேல் கொடுக்க மாட்டேன்னு நீங்க ஒரு அறிக்கை கொடுத்தா போதும், இனிமேல் திராவிடர் கழகத்திற்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்க இஷ்டத்துக்கு நடக்கலாம் அப்படின்னு பிரம்மானந்த ரெட்டி சொல்ல, போய் வேலையை பாடுறான்னு எந்திரிச்சு போனவங்க அன்னை மணியம்மையார். எமர்ஜென்சியினுடைய கொடுமைகள் சாதாரணமானது அல்ல. அன்றைக்கு திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்த ஆசிரியர் சிறையில், இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோடு சிறையில் அடைக்கப்பட்டு கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பூச்சுக்கால்களால் எப்படி மிதித்தே கொலை செய்தார்களோ, ராமசாமி, வெள்ளைச்சாமி உள்ளிட்ட தோழர்களை எப்படி திருச்சி சிறையில் கொலை செய்தார்களோ, நடராசனையும் தாளமுத்துவும் எப்படி கொலை செய்யப்பட்டார்களோ, அதே போல கொலை செய்வதற்கான முயற்சிகள் நடந்த போது அதையெல்லாம் சகித்துக் கொண்டு அவர்கள் சிறையில் இருப்பார்கள். ஆனால் இந்த திமுக அரசுக்கு கொடுக்கின்ற ஆதரவை நான் திரும்ப பெற மாட்டேன் என்று உறுதியாக அன்னை மணியம்மையார் சொன்னதற்கான காரணத்தை பிற்பாடு விளக்குகிறார். என்னவென்றால், இன்றைய திமுக அரசு, அதாவது அன்றைக்கு கலைஞருடைய அரசு என்பது எப்படிப்பட்ட அரசாக இருக்கிறது என்பதை அன்னை மணியம்மையார் சொல்லுகிறார். மிகுந்த பணக்காரர்கள், மிகுந்த செல்வம் படைத்தவர்கள், மிகுந்த ஆதிக்கம் நிறைந்தவர்கள் எல்லாரையும் பகைத்து கொண்டு அவர்களுடைய பழிப்புக்கும் அவர்களுடைய இகழ்வுக்கும் ஆளாகி கொண்டு நாலாஞ்சாதி மக்களாக இருக்கக்கூடிய இந்த சூத்திர மக்களுடைய நலனுக்காகவே இந்த திமுக அரசும் கலைஞர் அரசும் பாடுபட்டு வருகிறது. இந்த அரசு இருக்கும் வரை இதனை ஆதரித்தே தீர்வது என்பது தந்தை பெரியார் நமக்கு விதித்த கடமை. அந்த கடமையை நாம் மீற மாட்டோம். சில முட்டாள்கள் சொல்லுகிறார்கள், பெரியார் கடைசி வரை திமுக விமர்சித்துக் கொண்டிருந்தார் என்று. பெரியார் திமுகவை விமர்சித்தார், ஆனால் திமுகவை எப்போதும் காப்பாற்ற வேண்டும், திமுகவை அழித்துவிடக் கூடாது என்பது அவருடைய நோக்கமாக இருந்தது. அதனால்தான் அண்ணா இறந்த போது கூட பெரியார் ஒரு முக்கியமான மேற்கோளை காட்டுகிறார். என்ன? புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி அப்படின்னு புத்த மதத்தில் இருக்கக்கூடிய வரிகளை மேற்கோள் காட்டுகிறார். என்ன? முதலில் உன்னுடைய தலைவனை ஒப்புக்கொள், அடுத்து உன்னுடைய கட்சியை ஒப்புக்கொள், அதற்கு பிறகு அந்த கட்சியும் தலைமையும் சொல்லுகின்ற உன்னுடைய கடமையை ஏற்றுக்கொள் என்பதுதான். அப்படிப்பட்ட வழிகாட்டுதலை கலைஞர் அவர்கள் தான் இந்த கட்சிக்கு தர முடியும் என்று அண்ணா இறந்த போதே மிக தெளிவாக கைகாட்டியவர் பேரறிஞர், அண்ணா மறைந்த போதே கைகாட்டியவர் தந்தை பெரியார் அவர்கள். அதை மட்டும் தான் செய்தாரா என்றால், அண்ணா இருந்த போதே கலைஞருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டவர் தந்தை பெரியார். அது ஒரு ஸ்டோரி இருக்கு. என்னன்னா, இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு வெளியே பெரியார் உட்கார்ந்த நிலையில் இருக்கின்ற ஒரு சிலை ஒன்று இருக்கும். அந்த சிலைக்கு பின்னால் ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. என்ன வரலாறு என்றால், தந்தை பெரியாரை மிக கடுமையாக விமர்சித்து வந்த அன்றைய இதழ்களில் முக்கியமானது தி இந்து. அந்த தி இந்து மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணு என்று அவர்களுக்கு பெயர், நம் தோழர்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த தி இந்து பத்திரிகைக்கு முன்னாலேயே பெரியார் நின்றுகிட்டு இருக்க கூடாது, அங்க பெரியார் உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னு பெரியார் உட்கார்ந்த நிலையில் சிலை வைக்க அந்த சிலையை கலைஞர் அவர்கள் திறந்து வைக்கிறார். அந்த திறந்து வைக்கப்பட்ட சிலை யாருடைய தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது என்றால், அன்னை மணியம்மையாருடைய தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. மணியம்மையார் அந்த மேடையிலேயே சொல்லுகிறார், கலைஞர் தன்னுடைய கடமையை செய்து விட்டார், மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணுக்களுக்கு மண்டையில் உரைக்கும்படி ஒரு செய்தியை சொல்லிவிட்டார், நாமும் நம்முடைய கடமையை செய்ய வேண்டும் என்று அந்த மேடையிலேயே சொன்னார். என்ன அந்த கடமை என்றால், பெரியார் சொன்னபடி கலைஞருக்கு சிலை வைப்பது. அப்ப பல பேர் சொல்லியிருக்கிறாங்க, கலைஞர் முதலமைச்சரா இருக்கிறார், அவர்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டுருவோம். எதுக்கு பெர்மிஷன் கேட்கணும்? எதுக்கு கேட்கணும்? அவருக்கு சிலை வைக்கணும்ன்றது அவர் சொல்லி நாம செய்யல, வேற யாரோ சொல்லி நாம செய்யல. பெரியார் சாகும் தருவாய் வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருந்தது கலைஞருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று. அவர் உத்தரவு கொடுத்ததற்கு பிறகு யாரும் அனுமதி தருவதற்கு தேவையில்லை, வேண்டுமானால் கேட்டுக்கொள்ளுங்கள், ஆனால் சிலை வைப்பது உறுதி என்று அன்னை மணியம்மையார் கலைஞருக்கு சிலை வைக்கிறார். இன்றைக்கு இந்த ஸ்பென்சர் பிளாசா இருக்கிற பகுதியில தான் அன்றைக்கு கலைஞருடைய சிலை இருந்தது. பழைய வாகை சந்திரசேகருடைய பாடல் ஒன்று இருக்கிறது. அந்த பாடல்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த சிலையை நீங்கள் பார்க்கலாம். அதற்கு பிறகு எம்ஜிஆருடைய இறுதி ஊர்வலத்தின் போது கலைஞருடைய சிலையில்
ஒரு சிறுவன் வந்து கம்பை எடுத்து உடைப்பது போன்ற ஒரு புகைப்படம் தான். அதுதான் அந்த சிலை கடைசியாக எடுக்கப்பட்ட புகைப்படம். அதற்கு பிறகு கலைஞர் மறைந்ததற்கு பிறகுதான் சிலைகள் கலைஞருக்கு வைக்கப்பட்டது. ஆனால் கலைஞர் வாழும் போதே கலைஞருக்கான சிலை வைக்கப்பட்டதற்கு ஒரு முக்கியமான காரணமாக அவர்கள் சொன்னது, சட்டப்பேரவையில் அன்றைக்கு ஹெச்வி கண்டேன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து சுதந்திர கட்சியில் இருந்தாரு, பிறகு எம்ஜிஆரோட இருந்தாரு, அப்புறம் கலைஞரோட இருந்தாரு, அதுக்கப்புறம் தாய் கழகமான பாஜகலே போய் சேர்ந்துட்டாரு. இப்ப மறுபடியும் எங்க இருக்கிறாரு? பாஜக தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். பாஜக தான் இருக்கிறாரு. அவர் வந்து சட்டப்பேரவையில இது நாளாந்தர ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக விமர்சிக்கிறார். அப்போ கலைஞர் வந்து அமைதியா இருக்கிறார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எந்திரிச்சு, நாளாந்தர ஆட்சி என்ற மோசமான வார்த்தையை ஹெச்வி கண்டே பயன்படுத்தி விட்டார், பேரவை குறிப்பில் இருந்து அதை நீக்க வேண்டும் அப்படின்னு தீர்மானம் கொண்டு வர்றாங்க. கலைஞர் அவை முன்னவராக எழுந்து என்ன சொன்னார் தெரியுமா? அந்த வார்த்தையை நீக்க கூடாது. அவர் சொன்ன நாளாந்தர பாசிச ஆட்சி என்கின்ற வார்த்தை அனைத்தும் அப்படியே இருக்க வேண்டும் என்று கலைஞர் சொன்னார். சொன்னதற்கு பிறகு விவாதங்கள் முடிகின்ற தருவாயில் அந்த சொன்னதற்கு விளக்கம் கொடுப்பதற்கு கலைஞர் எழுந்தார். அப்போது கலைஞர் சொன்னதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான தமிழ்நாட்டினுடைய வரலாறு 1967 எப்படி திருத்தி எழுதப்பட்டது என்பதை வெளிப்படுத்துகின்ற தருணம் கலைஞர் அன்றைக்கு சொன்ன வசனம் தான். ஹெச்வி கண்டே சொன்னது போல இது நாளாந்தர அரசு தான். முதல் தரமாகிய பிராமணர்களுக்கோ, இரண்டாம் தரமாகிய சூத்திரர்களுக்கோ, மூன்றாம் தரமாகிய வைசியர்களுக்கோ மட்டும்தான் இந்த நாடு என்று இருந்த நிலையில் நாளாந்தர மக்களாகிய சூத்திரர்களுக்கும் இந்த நாட்டில் உரிமை என்ன என்ற கேள்வியை தந்தை பெரியார் கேட்டார். அவர் கேட்டபடி அந்த 4ஆம் வருணத்தை சேர்ந்த மக்களுக்காக உழைக்கின்ற ஆட்சிதான் என்னுடைய ஆட்சி, இதை நான் சொல்லுவதில் எந்த தயக்கமும் இல்லை என்று அந்த சட்டப்பேரவையிலேயே கலைஞர் முழங்கினார். இன்றைக்கும் அந்த அவை குறிப்பு இணையதளத்தில் தமிழ்நாடு அசம்பிளி ஃபைல்ஸ் வந்து அப்லோட்ல நீங்க போய் பார்க்கலாம். அந்த கோப்புகள் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. அதை குறிப்பிட்டு எப்போது கலைஞர் தன்னுடைய ஆட்சி இந்த சூத்திரர்களுடைய இழிவை போக்குகின்ற ஆட்சி என்று சட்டப்பேரவையில் பிரகடனம் செய்தாரோ, சங்கநாதம் முழங்கினாரோ, அதற்கு பிறகு அவரை நாம் சிறு துளியும் சந்தேகப்படக்கூடாது, இந்த சிலையை அதை சொல்லுவதற்காகவே நான் திறந்து வைக்கிறேன் என்று அன்னை மணியம்மையார் அந்த விழாவில் பேசுகிறார். அப்பவும் என்ன பண்ணியிருக்கிறானுங்க, கலைஞர் இவ்வளவு பண்ணிட்டாருன்னு சொல்றீங்களே, அந்த விழாவிலேயே கலைஞருடைய சிலை திறப்பு விழாவிலேயே அன்னை மணியம்மையார் சொல்றாங்க, கலைஞர் இவ்வளவு செஞ்சிருக்கிறாருன்னு நாம சொன்னோம்னா, கலைஞர் என்ன அவர் அப்ப வீட்டு சொத்துலையா செஞ்சாருன்னு சில பேர் கேட்கிறான். கலைஞர் ஒண்ணு அவர் அப்ப வீட்டு சொத்துல செய்யல, அப்படி செய்யணும்னு அவசியமும் இல்லை, அப்படி செய்யவும் முடியாது. ஆனா அவன் அப்ப வீட்டு சொத்தை அவனுக்கு செலவு பண்ணுன்ற அறிவை கொண்டு வந்து சேர்க்கின்ற வேலையை கலைஞர் தான் பார்த்தார் என்பதை உணர்த்துகின்ற விதமாக கலைஞர் யார் அப்ப வீட்டு சொத்தை எடுத்து செலவு செய்யவில்லை, அதே போல செலவு செய்யவும் முடியாது. ஆனால் இந்த நாட்டில் உள்ள சூத்திரர்கள் எல்லாம் இழிவு நீங்கி, சாதிய இழிவு நீங்கி நல்லாட்சி ஒன்றை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றால் அதை இழிவுபடுத்துவதற்கு 1000 பேர் முயற்சிக்கத்தான் செய்வார்கள். திராவிடர் கழகம் இந்த முயற்சிகளை எல்லாம் ஒருபோதும் மனதில் வைத்துக் கொள்ளாது. கலைஞருடைய நல்லாட்சியை திராவிடர் கழகம் ஆதரிக்கும் என்று அன்றைக்கு உறுதியாக நின்றவர் அன்னை மணியம்மையார். இந்த 74 78 வரைக்கும் அன்னை மணியம்மையார் திராவிடர் கழகத்தினுடைய தலைவராக 4 ஆண்டுகள் இருந்திருக்கிறார். அந்த 4 ஆண்டுகள் அவருடைய திராவிடர் கழக தலைமை என்பது முக்கியமானது. என்னன்னா, கலைஞர் ஆட்சி பொறுப்பேற்று 2வது முறையாக திமுக வெற்றி பெற்று கலைஞர் 2வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய ஆட்சியின் 2வது ஆண்டு, அந்த ஆண்டில்தான் அன்னை மணியம்மையார் திராவிடர் கழக தலைவராக பொறுப்பேற்கிறார். அதற்கு பிறகு ஓராண்டில் எமர்ஜென்சியை காரணம் காட்டி கலைஞருடைய அரசு கவிழ்க்கப்பட்டது. கலைஞருடைய அரசு கலைக்கப்பட்டதற்கு பிறகு எமர்ஜென்சியினுடைய கொடூரங்கள், எமர்ஜென்சியினுடைய கொடூரத்தில் திமுகவும் திகாவும் களத்தில் நின்று நடத்திய போராட்டங்கள், எமர்ஜென்சி திரும்ப பெறப்பட்டதற்கு பிறகும் கூட களத்தில் ஒன்றாக இணைந்து நடத்திய போராட்டங்கள், எம்ஜிஆர் சிலை திறப்பு நிகழ்ச்சிகளில் பேசிய கொடூரமான கேலி கூத்துக்கள், எம்ஜிஆருடைய அந்த கேலி கூத்தான பேச்சை பார்த்து உங்களுக்கு கோவம் வரலையாமான்னு கேட்டபோது அண்ணா பேரை சொல்லிட்டு எம்ஜிஆர் பேரை சொல்லிட்டு இவ்வளவுதான் அவருக்கு புரிஞ்சிருக்குதுன்னா இதை பார்த்து நான் ஏன்பா கோவப்படணும், பரிதாபமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பரிதாபத்துக்குரியவர்கள் இன்றைக்கும் அதே பரிதாபகரமான நிலையிலேயே தொடர்ந்து இருக்கிறார்கள். சரி, அன்னை மணியம்மையாருடைய இந்த போராட்ட வரலாற்றில் இன்னும் பல்வேறு முக்கியமான செய்திகள் இருக்கிறது. அதில் இந்த புத்தகத்தில் 78ஆம் பக்கத்தில் இன்னொரு முக்கியமான ஃபேக்ட் இருக்கு. அந்த ஃபேக்ட் பற்றிய கூடுதல் தகவல்களை நான் தேடிட்டு இருக்கேன், கிடைக்கல. இன்னைக்கு எப்படி ஃபேக் நியூஸ் பரப்புறானுங்களோ அதே போல அப்பயும் ஃபேக் நியூஸ் பரப்பி இருக்கிறானுங்க.
என்ன ஃபேக் நியூஸ்னா, அன்னை மணியம்மையாருடைய மறைவுக்கு பிறகு அந்த ட்ரஸ்ட் பத்தி சொன்னேன் இல்லையா, பெரியார் மணியம்மையார் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் சொன்னேன் இல்லையா, அந்த ட்ரஸ்ட் போலவே இன்னொரு அமைப்பு ஒன்று இருக்கு. அது ரொம்ப முக்கியமானது. நாகம்மையார் பேர்ல அன்றைக்கு ஒரு ஆதரவற்ற குழந்தைகளுக்கான இல்லத்தை தந்தை பெரியார் திருச்சியில் நடத்தி வந்தார். அப்போது அதற்கு பேர் அனாதைகள் இல்லம். அப்ப அந்த வார்த்தைகள் இயல்பாக இருந்த வார்த்தைகள். அதனால நாகம்மை அனாதைகள் இல்லம் அப்படின்னு சொல்லி நாகம்மையார் பேர்ல அந்த இல்லம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நாகம்மையார் இல்லத்தில் தங்கி இருந்து படித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் எல்லோருக்கும் தந்தை பெரியாரே கார்டியனாக இருந்து அவர்களை பார்த்துக் கொள்ளுகிறார். அதற்கு பிறகு மணியம்மையாரிடம் நீ இதை பார்த்துக்கொள் என்று அன்னை மணியம்மையாரிடம் ஒப்படைக்கிறார். அன்னை மணியம்மையார் பெரும்பாலான நாட்கள் திருச்சியில் இருக்கும் போதெல்லாம் அந்த குழந்தைகளோடு தான் செலவிடுவார். எப்படி பெரியாருக்கு வந்ததை தொண்டர்களுக்கு பிரித்து கொடுப்பாரோ, பெரியாருக்கு திருச்சி மாளிகைக்கும் சென்னை மாளிகைக்கும் என்னென்னலாம் வருமோ, அதுல எதெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாமோ அது எல்லாத்தையும் திருச்சியில கொண்டு போய் குழந்தைகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதா அவங்களுடைய முதல் வேலை. ஏன்னா அந்த குழந்தைகள் மேல அவ்வளவு பிரியத்தோடு அவர் பழகி இருக்கிறார். அத இன்றைக்கும் அந்த குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்களாகி பெரும் பெரும் பொறுப்புகளில் இருக்கிறார்கள். அவர்கள் சாட்சியங்களாக கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய சாட்சியங்களும் புத்தகத்தில் ஒரு இடத்தில் இருக்கிறது. இன்றைக்கும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இல்லத்தில் வசிக்கின்ற பிள்ளைகளுக்காக அன்னை மணியம்மையார் ஒரு முயற்சி செய்கிறார். என்ன, அவங்க வெளியே போய் படிக்கிறாங்க. அவங்களுக்கு சமூக சூழல் அவங்களை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு இருக்கிறதா என்றால் அவர்கள் நிறைய விசித்திரமான பார்வைக்கு ஆளாக்கப்படுவார்கள் என்பதற்காக அவங்களுக்கு முதல்ல பேருக்கு முன்னாடி இனிஷியல் என்னன்னு கேட்பானே, என்ன இனிஷியல், ஈவேரா மணியம்மைன்னு இனிஷியல் போடு. EVRM அந்த பள்ளியில் படித்த அத்தனை பிள்ளைகளுக்கும் இனிஷியல் ஈவே ராமா அப்படின்றது அவங்களுடைய இனிஷியல். இனிஷியல் போட்டது மட்டுமல்ல, அவர்கள் படிப்பதற்கு தொடக்க பள்ளியையும் நடுநிலை பள்ளியையும் ட்ரஸ்டின் மூலமாகவே அங்கு வைத்து நடத்தி இருக்கிறார்கள். நடத்தும் போது அவங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க பாதுகாப்புக்கு ஏதாவது வேணுமே, எதிர்கால பாதுகாப்புக்கு ஏதாவது வேணுமேன்றதுக்காக அந்த பிள்ளைகளின் எதிர்காலம் கருதி அவர்கள் திருமணம் செய்து கொண்டால் அதற்கு பிறகு சில காலத்திற்கு பிறகு ஒரு 5000 ரூபாய் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அவங்க பேர்ல. அந்த பிள்ளைங்க ஒவ்வொருத்தர் பேர்லையும் 5000 ரூபாய் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அன்றைய காலத்தில் ஒவ்வொருத்தர் பேர்லையும் 5000 ரூபான்றது பெரும் தொகை. சில ஆண்டுகள் வேலைக்கு போனால் கூட அவ்வளவு பெரிய தொகையை சம்பாதிக்க முடியாத அளவுக்கு பெரும் தொகை. அந்த தொகையை அந்த பிள்ளைங்க பேர்ல போட்டு வச்சிருக்கிறாங்க. அம்மையார் இறந்ததற்கு பிறகு, மணியம்மையார் இறந்ததற்கு பிறகு அதிமுக நாளேடு என்ன ஃபேக் நியூஸ் எழுதியிருக்கிறாங்கன்னா, அந்த 5000 ரூபாய் மணியம்மையார் தன்னுடைய சொந்த செலவுக்காக ஆசிரியர் வீரமணி அவர்களை பினாமியாக போட்டு வைத்திருந்த தொகைன்னு ஃபேக் நியூஸ் எழுதியிருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க பேர்ல 5000 ரூபாய் போட்டிருக்கு. அந்த பிள்ளை கையெழுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு போக போகுது. கடைசியில ஒரு குறிப்பிட்ட டேர்ம்ஸ் அண்ட் இதை முடிச்சதுக்கு பிறகு இந்த காலத்தை பூர்த்தி செய்யும் போது இதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு அந்த பிள்ளைங்க அந்த பணத்தை எடுத்துட்டு போக போகுது. ஆனா பினாமியாக வைத்து அந்த பணத்தை வைத்திருக்கிறார்கள்னு யாரு, அதிமுகவின் நாளேடு இந்த பொய் செய்தியை பரப்பி இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஃபேக் நியூஸை விடுற பாடு இல்லை. அறிவாலயத்தை எடுத்துட்டு பஞ்சம் நிலம் எழுதுறது, இவங்களுக்கு ஊர்ல இருக்கிற எல்லா சொத்து, இவன் ஊரெல்லாம் ஆட்டையை போட்டுட்டு ஊர்ல யார் யாரெல்லாம் சொத்து வச்சிருக்கிறாங்களோ பூராமே ஆட்டையை போட்டதாவே அவன் கண்ணுக்கு தெரியுது. நம்ம அவசரமா ஒரு இடத்துக்கு போவோம், சுத்தி எல்லாரையும் பாருங்களேன், அவனும் வேகமா போற மாதிரியே இருக்கும். நம்ம போற இடத்துக்கு தான் இவனும் போறான் போல. நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போவோம், நம்ம கல்யாண வீட்டுக்கு தான் வர்றான் போல. இன்னும் பல இடங்களுக்கு இவங்க எல்லாம் கிளம்பி போகும்போது பூரா தாண்டா போறாங்க, வேகமா போடான்னு போறாங்க, விரட்டுவான். அந்த மாதிரி அந்த குற்ற மனநிலையிலேயே இருந்து யோசித்து எதை பார்த்தாலும் திருட்டு சொத்து மாதிரியே இவர்களுடைய புத்திக்கு தெரிந்திருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய மோசமான மனநிலை கொண்டவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுல பக்கம் 80 இன்னொரு உருக்கமான நிகழ்ச்சி குறிப்பிடப்பட்டிருக்கு. என்னன்னா, அந்த பள்ளிக்கூடத்துல அந்த ஆதரவற்றோர் இல்லத்தில் இருந்த ஒரு சின்ன குழந்தை காணாம போயிடுறாப்புல. அப்ப அன்னை மணியம்மையார் ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க, சென்னையில மருத்துவமனையில இருக்கிறாங்க. இப்ப திருச்சியில அந்த குழந்தை தொலைஞ்சிட்டாப்புல. என்ன பண்றதுன்னு தெரியல. பொறுப்பாளரா இருந்தவர் எங்கெங்கயோ தேடி பார்த்திருக்கிறாரு. ஒரு நாள் தள்ளி அதுக்கப்புறம் சென்னையில ஆசிரியருக்கு தகவல் சொல்லி இருக்கிறாரு. என்னையா இவ்வளவு சாதாரணமா சொல்ற, இதை எப்படியா நான் அம்மா கிட்ட சொல்றது? ஏன்னா அந்த குழந்தைங்க மேல அவங்களுக்கு அவ்வளவு பற்றும் பாசமும், தன்னுடைய குழந்தைகளாகவே அவர்களை வளர்த்து வந்திருக்கிறார். உடம்பு வேற முடியாம இருக்கிறாங்க. இந்த நேரத்துல போய் நான் எப்படி பிள்ளைய காணும்னு போய் சொல்லுவேன் அப்படின்னு சொன்ன போது 2 நாள் தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போலீஸ் எல்லாம் தகவல் சொல்லி தேடி இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. மணியம்மையார்ட்ட சொல்லிட்டாங்க தேடிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் போய் சொல்லிட்டாங்க. மணியம்மையார் கடும் கோபம்,
கோபத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், மருத்துவமனையில் இருந்தபோது இங்க உட்கார்ந்துகிட்டு இதை தேட முடியாது, உடனடியா நான் திடலுக்கு போகணும், மருத்துவ உதவினா அங்க வந்து செய்யட்டும், நான் திடல்ல தான் இருப்பேன்னு மருத்துவமனையில் இருந்து அந்த பிள்ளையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் வெளியே வர மாட்டேன்னு, மருத்துவமனைக்கு வரமாட்டேன்னு திடலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அந்த பிள்ளையை தேடி அதுக்கப்புறம் போலீஸ் ஒரு பக்கமா கண்டுபிடிச்சிடறாங்க. ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி வீட்டுல வேலைக்கு சேர்த்து விட்டுருக்காங்க. யாரு போய் வேலைக்கு சேர்த்து விட்டா? ஒரு போலீஸ்காரர் போய் வேலைக்கு சேர்த்து விட்டுருக்காரு. அவர் எங்க இருந்து போய் வேலைக்கு சேர்த்து விட்டாரு? அவர் தான் ரோட்ல அந்த பிள்ளைய பார்த்திருக்கிறாரு. இந்த பிள்ளை எங்கிட்ட போய் அப்படின்னு சொல்றாங்க. ரோட்ல பார்த்து காணாம போன பிள்ளைன்னு நினைச்சு தூக்கிட்டு போனாங்களா, அல்லது கடத்திட்டு போய் அந்த பிள்ளைய காசுக்கு வித்தாங்களா தெரியாது. அது அன்றைக்கு இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் இந்த ஐஏஎஸ் அதிகாரி வீட்டுல வேலைக்கார பிள்ளைய அந்த பிள்ளைய சேர்த்து விட்டாங்கன்னு தகவல் தெரிஞ்சதற்கு பிறகு அந்த பிள்ளைய மீட்டுட்டு வர்றதுக்காக தகவல் சொல்லி விடுறாங்க காவல்துறைக்கு. அந்த பிள்ளை வந்து எங்க ஹாஸ்டல்ல இருக்கிற பிள்ளைங்க, எங்க ஆதரவற்றோர் இல்லத்துல இருக்கிற பிள்ளை, எங்க குழந்தை, அந்த பிள்ளைகிட்ட கேளுங்க, அந்த பிள்ளையோட இனிஷியலே EVRMன்னு சொல்லுவாப்ல அப்படின்னு சொன்ன போது, இல்ல இல்ல அப்படி யாரும் இங்க இல்லை என்று காவல்துறையினர் ஒத்துழைக்க மறுத்ததற்கு பிறகு நீதிமன்றத்துக்கு போய் ஏபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷனை போட்டு அந்த பிள்ளையை சில நாட்களுக்கு பிறகு மீட்டு வந்திருக்கிறார்கள். அப்போது முதலமைச்சர் எம்ஜிஆர் அவருடைய காவல்துறையிடமிருந்து, அவருடைய ஐஏஎஸ் அதிகாரியிடமிருந்து ஒரு குழந்தையை மீட்பதற்கு ஏபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷன் போட வேண்டியது இருக்கு. அரசியல் உள்நோக்கத்தை எல்லாம் தாண்டி அன்னை மணியம்மையாருடைய அந்த குழந்தைகள் இல்லத்தின் மீதான ஆர்வம் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த அளவிற்கு அந்த குழந்தைகளின் மீது ரொம்ப பற்றோட, அதே போல அந்த அந்த இதுல அந்த இல்லத்துல காப்பாளராக இருந்த, வார்டனாக இருந்த ஒரு பெண் வந்து பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. அந்த பேட்டியுமே இந்த புத்தகத்துல இருக்கு. வாய்ப்புள்ளவங்க அதை படிச்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டி. அதே போல நீதிமன்றத்தில் அன்னை மணியம்மையார் எப்படியெல்லாம் ஒரு முறை அவருக்கு ஃபைன் போடுறாங்க, அதுக்கப்புறம் உடல்நிலை காரணம் காட்டி உங்களுக்கு ஃபைன் மட்டும் போடுறோம், இனிமேல் இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு விடுதலை செய்யறாங்கன்ற தகவல்களை தோழர் ரவுத்ரா அவங்க சொன்னாங்க. அதே போல மணியம்மையார் அவர்கள் மீது கும்பகோணத்தில் ஒரு வழக்கு. என்ன வழக்கு அப்படின்னா, திராவிடர் கழகத்தினுடைய கூட்டம். அப்ப 1948 டிசம்பர் 14 அன்று இந்திய எதிர்ப்பு போராட்டம் செய்யக்கூடாதுன்னு தடை. அப்ப டிசம்பர் 1948ல அந்த தடையை மீறி அன்னை மணியம்மையார் என்ன செய்யறாங்கன்னா, அன்னை மணியம்மையார், KA புஷ்பாவதி ஆகிய இருவரும் கும்பகோணத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு தடையை மீறிய காரணத்தால் கைது செய்யப்படுகிறார்கள். இதுதான் அவருடைய முதல் கைது. அந்த முதல் கைதிலேயே பெரியார் எப்படி நீதிமன்றத்தில் போய், நீதிமன்றங்களில் பெரியார் என்ற புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள், அல்லது விடுதலை ராஜேந்திரன் தோழர் கீற்று இணையதளத்தில் அது குறித்து கட்டுரை எழுதியிருக்கிறார், அதை படித்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். யார் வாழும் நாட்டில் யார் வாழ முடியாது, யார் வாழும் காட்டில் யாருக்கு நீதி கிடைக்காது என்பது பற்றி தந்தை பெரியார் விரிவாக பேசியிருப்பார், ஆதாரங்களோடு சொல்லியிருப்பார். அந்த ஸ்டேட்மெண்ட் எந்த அளவுக்கு பிரபலமோ கிட்டத்தட்ட அதே அளவுக்கான ஒரு துணிச்சலான காரியத்தை அன்னை மணியம்மையார் செய்திருக்கிறார். ஏன் அதை சொல்றேன்னா, பெரியாராக இருந்து கொண்டு அதை பேசுவது வேறு. அவர் பெரியார், சமுதாயத்தில் பெரும் பணம் படைத்த ஒரு ஆண். அவர் நீதிமன்றத்திற்கு போய் துணிச்சலாக பேசலாமா என்றால் தாராளமாக பேசலாம். ஏனென்றால் அவர் கைது செய்து சிறைக்குள் அடைக்கப்பட்டாலும் இந்த சமுதாயம் திருப்பி வரும்போது தியாகியாக பார்க்கும். ஆனால் ஒரு பெண் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அடைக்கப்பட்டு திரும்ப வெளியே வந்தால் அவர் என்ன மாதிரியான பார்வையில் பார்க்கப்படுவார், எவ்வளவு வசைகளுக்கு ஆளாக்கப்படுவார் என்பதெல்லாம் தனியாக விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளவு மோசமான காலகட்டத்தில் 1948 அன்னை மணியம்மையார் விசாரணைக்கு ஆஜராகிறார். துணை ஆட்சியர் விசாரணை செய்கிறார். 144 தடை போடப்பட்டது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். தடையை மீறி ஊர்வலம் நடத்தி சென்றது சட்டப்படி குற்றம்னு தெரியுமா? தெரியும். பிறகு ஏன் செஞ்சீங்க? எங்கள் மொழி காக்கும் உரிமைக்கு அமைதியாய் போரிடுவது எனது கடமையாகும், மொழிப்பற்றை மறப்பது நாட்டிற்கு துரோகம் செய்வதாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்காக சட்டத்தை மீறுவது சரியா என்று கேட்டபோது, சட்டம் நாட்டின் மொழி வளர்ச்சியை கூட ஒழிப்பதாய் இருக்கும் போது அதை மீறுவதை தவிர இந்த மொழியை பாதுகாக்க என்ன செய்ய முடியும் என்று துணிச்சலாக சட்டத்தை மீறினேன் என்று அன்னை மணியம்மையார் சொல்லுகிறார். துணை ஆட்சியர் தான் விசாரிக்கிறாரு. சாரி சார், இனிமேல் இந்த மாதிரி நடக்காது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞரை விட்டு போச்சிருந்தோம்னா, என்னங்க சும்மா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, கூட்டு போங்க அப்படின்னு முடிஞ்சிடும். RDO விசாரணைன்னு இன்னும் இருக்கு, நீங்க அங்க போய் பார்த்தீங்கன்னா எப்படி நடக்கும்ன்றத தெரிஞ்சுக்கலாம். இன்னும் கீழமை நீதிமன்றங்கள்ல சில திரைப்படங்கள்ல அது ரொம்ப நல்லா காட்டியிருப்பாங்க, அது பார்த்தா கூட நம்மளால புரிஞ்சுக்கிட முடியும்.
அதற்கு பிறகு ஆட்சியர், துணை ஆட்சியர் அன்னை மணியம்மையாரிடம் உங்கள் மதம் என்ன என்று கேட்டபோது எனக்கு எந்த மதமும் கிடையாது. உங்கள் ஜாதி என்ன என்று கேட்டபோது அன்னை மணியம்மையார் திராவிட ஜாதி என்று நீதிமன்றத்தில் தன்னுடைய ஜாதி திராவிட ஜாதி என்று பதிவு செய்கிறார். அதற்கு பிறகு தடையுத்தரவை மீறி, சட்டத்தை மீறி தங்களை ஏன் தண்டிக்க கூடாது, சமாதானம் ஏதாவது சொல்லுகிறீர்களா? இந்த அம்மாவை பார்த்தா மன்னிப்பு கேட்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை மன்னிப்பு கேட்க தெரியாது போல. நம்ம சொன்னோம்னா கேட்பாங்க. ஆட்சியர் தயார குணம் படைத்தவர், பெண்ணை தண்டிக்க மனம் இல்லாமல், நான் உங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறேன், நீங்க சமாதானமா போறீங்களா அப்படின்னு கேட்டபோது, நான் சமாதானம் சொல்லுவதற்காக இங்கு வரவில்லை. சர்க்கார் சட்டத்தை நிறைவேற்றி இருக்கும் தாங்கள் என்ன தண்டனை விதித்தாலும் ஏற்க சித்தமாய் இருக்கிறேன், தாராளமாய் செய்யுங்கள், என்னுடைய கடமையை நான் செய்து முடித்து விட்டேன், என் மொழிக்காக எத்தனை தடை வந்தாலும் நான் தொடர்ந்து போராடுவேன் என்று அன்றைக்கு துணை ஆட்சியரிடம் சாட்சியம் சொல்லிவிட்டு 2 மாதங்கள் சிறையில் இருந்து தண்டனை அனுபவித்ததற்கு பிறகுதான் வேலூர் சிறையில் இருந்து அன்னை மணியம்மையார் விடுதலையாகிறார். ஏன் இதை சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கிறது என்றால், அந்த துணிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த துணிவு, எப்ப துணிவு? 1948 அவர் திராவிடர் கழகத்துக்கு தலைவரானது 1974. கிட்டத்தட்ட 24 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, திராவிடர் கழக தலைவராக ஆவதற்கு 24 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தந்தை பெரியார் நீதிமன்றத்துக்கு போய் என்ன செய்வாரோ அதே வேலையை அன்னை மணியம்மையாரும் செய்யும் அளவிற்கு துணிச்சல் மிகுந்தவராக இருந்திருக்கிறார். அதை பற்றி கேட்டபோதுதான் அன்னை மணியம்மையார் சொல்லி இருக்கிறார், நான் ஒரு ஜாதி ஒழிப்பு கிளர்ச்சிக்காரி என்பதுதான் அவர் தன்னை பற்றி அவர் இன்னைக்கு மணியம்மையார் ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுடைய பயோ நான் ஒரு சாதி ஒழிப்பு கிளர்ச்சிக்காரி அப்படின்றது அவங்களுடைய பயோவா இருந்திருக்கும். ஏன்னா அன்றைக்கு சாதி ஒழிக்க வந்தவள் நான் என்று சொல்லுவது அவ்வளவு துணிச்சலான காரியம் அல்ல. பலரும் சொல்லுகிறார்கள் வளர்ப்பு மகள் திருமணம் என்று. அந்த விஷயத்துல இன்னொரு பகுதியும் குறிப்பிட வேண்டியது இருக்கிறது. முதல்ல அந்த திருமண ஏற்பாட்டிற்கு அவருடைய மணியம்மையாருடைய குடும்பத்தினர் முழு மனதோட அவங்களுக்கு ஏற்பு இல்லை. மணியம்மையார் மேஜர், அவங்க என்ன முடிவுனாலும் எடுக்கலாம். ஆனா அவங்க குடும்பத்தாருக்கு முழு மன ஏற்பு இல்லை. அந்த ஏற்பு இல்லாத நிலையில் இருக்கிறாங்க. அதற்கு பிறகு அன்னை மணியம்மையார், குடும்பம் ஏற்காவிட்டாலும் என் முடிவு இது, இந்த முடிவை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், இது என்ன மாதிரியான ஏற்பாடு என்பது எனக்கு தெரியும் என்று அன்னை மணியம்மையார் அந்த ஏற்பாட்டை செய்து கொள்ளுகிறார். இது வேற. ஆனா அவர் இளம் வயதில் இருக்கும் போது திருமணம் செய்து கொள் என்று வீட்டில் இருந்தவர்கள் தொடர்ந்து தொந்தரவு செய்த போதும் அவர் ஒருபோதும் வீட்டில் சொல்லுகிறீர்கள் என்பதற்காக என்னால் திருமணம் செய்து கொள்ள முடியாது, அது என்னுடைய விருப்ப தேர்வு என்று துணிச்சலாக சொன்னவர் அன்னை மணியம்மையார். ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால், அவர் இளம் வயதிலேயே 12, 13 வயதிலேயே கூட தெளிவான சிந்தனை கொண்டவராக, தந்தை பெரியாரினுடைய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டவராக, என்னுடைய திருமணம் என்பது என்னுடைய முடிவு சார்ந்தது என்கின்ற சிந்தனை கொண்டவராக இருந்திருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. அதற்கு பிறகுதான் அன்னை மணியம்மையார் பெரியாருடைய திருமண ஏற்பாட்டை ஏற்றுக்கொண்டதும், அன்னை மணியம்மையார் ஏற்றுக்கொண்டதும், முக்கியமாக இந்த விவகாரத்தில் தந்தை பெரியார் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். இதுல பத்திரங்கள் பதியும் போதோ அல்லது இந்த ஏற்பாடு செய்யும் போதோ நமக்கு ஒவ்வாத வார்த்தைகளை கூட பயன்படுத்த நேரிடும், அதையெல்லாம் மனதில் கொண்டும் தான் நான் இதை செய்கிறேன் என்று தந்தை பெரியார், நீ என்னென்னலாம் திட்டுவேன்னு எனக்கு தெரியும், பத்திரம் பதியும் போது என்னென்னலாம் எழுதுவாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா இந்த சொத்தை நாம் பாதுகாக்க வேண்டியது எந்த அளவுக்கு முக்கியம் என்று தந்தை பெரியார் கருதினாரோ அதில் எந்த தவறும் இல்லை என்பதைத்தான் அன்னை மணியம்மையார் தலைவராக இருந்து நிரூபித்து காட்டினார். பெரியார் என்ன நோக்கத்திற்காக செய்தாரோ அதே நோக்கத்திற்காக தான் சாகும் வரையில் அந்த திராவிடர் கழகத்தை கட்டி காப்பாற்றி இருக்கிறார் அன்னை மணியம்மையார். இது ரொம்ப முக்கியமானது. அதே போல பிராமணால் கஃபே அழிப்பு போராட்டம், அந்த பிராமணால் கஃபே அழிப்பு போராட்டத்துல தான் அன்னை மணியம்மையார் தன்னுடைய முக்கியமான அந்த பயோ ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்றாங்க. என்னன்னா, முரளிஸ் கஃபே, பிராமணால் கஃபே அப்படின்னு எழுதி இருக்கிறாங்க. அது பிராமணால் கஃபே எதிர்ப்பு போராட்டம்னா எல்லாம் என்ன நினைச்சிடறானுங்க, இந்த ஏதோ ஒரு படத்துல சத்யராஜும் கவுண்டமணியும் சேர்ந்து போய் வடகரி சாப்பிடுவானுங்க, சாப்பிட்டதுக்கு பிறகு அந்த கடையவே அடிச்சு சூறையாடிட்டு பிராமணால் கஃபே போராட்டம்னா இந்த மாதிரி போய் கடையை அடிச்சு உடைக்கிறது போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறானுங்க. அது கொஞ்சம் இந்த டார்ச்சர் கிடையாது, கொடூரமான சித்திரவதை பெரியார் பண்ணது, அந்த கடைக்காரங்களுக்கு பண்ணது. கடை வாசல்ல போய் நின்றுக்கிட்டு ஒரு 30 பேர் 40 பேர் ஒன்னா நின்னாங்கன்னா
போலீஸ் சொல்லி அள்ளிட்டு போக சொல்லிடலாம், உடனே முடிவுக்கு வந்துடும். 4 பேர் தான் டெய்லி 4 பேர். ஃபுல் டேலாம் கிடையாது. ஃபுல் டே நான் ஏன் கால் கெடுக்க நிக்கணும்? நீ ஒரு சாதிய வெறி பிடிச்சவனா இருக்கின்றதுக்காக நான் ஏன்டா நிக்கணும்? சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு மேல ஒரு 2 மணி நேரம் அந்த கடை வாசலுக்கு போய், இங்க யாரும் காப்பி குடிக்காதீங்க, உங்களை சூத்திரன்னு சொல்றான், உங்களை இன்னும் மகன்னு சொல்றான், இங்க போய் நீங்க காப்பியை குடிக்கிறீங்களா அப்படின்னோடனே அவனுக்கு மனசுல தோணும்ல, ஐயையோ இப்படி திட்டவன்ட்ட போய் காப்பியை குடிச்சோம்னா அதுக்கு வேற என்னத்தையோ குடிச்ச மாதிரி ஊருக்குள்ள சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தெரிச்சு ஓடிடுறான். இப்போ கடைக்காரனுக்கு ஒரே தலைவலி, என்னடா இது ஒரே கொடுமையா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அதுக்கப்புறம் ஆர்ப்பாட்டத்திற்கு தடை வாங்குறாங்க. ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாதுன்றதுக்கு தடை வாங்குறாங்க. தடையை மீறி அன்னை மணியம்மையார் தலைமையில 3 பேர் களத்துக்கு போறாங்க. தடை போட்டிருக்கிறாங்க. தடையை மீறி அன்னை மணியம்மையார் தலைமையில 3 பேர் களத்துக்கு போறாங்க. களத்துக்கு போனதற்கு பிறகு கைது செய்யப்பட்டு மறுநாள் காலையில டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட் முன்னால விசாரணைக்கு ஆஜராக்கப்படுறாங்க. கூண்டில் ஏறி ஏற்கனவே இப்ப அன்னை மணியம்மையார் பல தடவை அரெஸ்ட் ஆகி இவங்க என்ன கேட்பானுங்க, நம்ம என்ன சொல்லணும் அப்படின்றதெல்லாம் பழகிட்டாங்க. இப்ப ஏற்கனவே அரெஸ்ட்லயே வந்து நான் திராவிட ஜாதின்னு பதிவு பண்ணவங்க. அப்ப அதுக்கப்புறம் திராவிட அரெஸ்ட் எல்லாம் பழகி இருக்கும் அப்படின்றதுனால இந்த திராவிட உணர்வு அவர்களை வந்து ஒரு போராட்டக்காரியா முழுமையான ஒரு வெளிப்பாட்டை அவர் எங்க செய்கிறார் என்றால் அதுலதான் ஸ்டேட்மெண்ட். நீதிமன்றத்தில் டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட் முன்னால், நான் ஒரு ஜாதி ஒழிப்பு கிளர்ச்சிக்காரி, சட்டவிரோதம் இல்லாமல் தனிப்பட்ட தன்மையில் சென்று நடைபாதையில் ஓரத்தில் நின்று கொண்டு மேல் ஜாதி என்கின்ற கருத்தமைந்த பிராமணால் என்று எழுதப்பட்டுள்ள உண்டிச்சாலைகளை ஆதரிக்க வேண்டாம் என்று பொதுமக்களை வேண்டிக் கொண்டேன். அப்படி செய்ய சட்டப்படி எனக்கு உரிமை உண்டு. போலீஸ் கமிஷனர் அவர்களின் தடை உத்தரவிலும் இந்த வேண்டுகோள் செய்யக்கூடாது என்று காட்டப்படவில்லை. நீ என்ன சொன்ன? கூட்டமா போய் இந்த ரோட்ல போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன. நான் போராட்டம் பண்ணனா? ஆர்ப்பாட்டம் பண்ணனா? எதையாவது அடிச்சு உடச்சனா? பொது அமைக்கு பங்கம் விளைவிச்சனா? எதுவும் கிடையாது. இல்ல நீங்க 4 பேரா 3 பேரா சேர்ந்து போனீங்க. 3 பேரும் தனித்தனியா போனோம், 3 பேரும் தனித்தனியா நின்னோம். இந்த மாதிரி உன்னைய திட்டுறான்னு 4 பேருக்கு எடுத்து சொன்னோம். இதுக்கு நீங்க எந்த தடை உத்தரவும் போடலையே அப்படின்னு சொல்லிட்டு, தடை உத்தரவிலும் இப்படிப்பட்ட செயல்கள் செய்யக்கூடாது என்று காட்டப்படவில்லை. சர்க்கார் நீதியாக நடந்து கொள்வதாக இருந்தால் கலகக்காரர் மீது நடவடிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டியதே தவிர எங்கள் மீது நடவடிக்கை எடுப்பது நீதியாகாது. நான் குற்றவாளி அல்ல. which means pleading not guilty. அதே நேரத்தில் நான் எதிர் வழக்காட விரும்பவில்லை. என்னங்க நீங்க குற்றவாளி இல்லைன்றீங்க, அப்ப எதிர்த்து வழக்காடணும்ல? அதெல்லாம் முடியாது. நீ என்னை அரெஸ்ட் பண்ணிட்ட, நீ என்னன்னாலும் பண்ணு, ஜெயில போடு, தூக்குல போடு, உன் மனனும் குளிரும்படிக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய். அப்ப நீங்க குற்றவாளிகள் அல்ல, எதிர் வழக்காட விரும்பல அப்படின்னா ஆமா, நாங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக போய் இதை செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணதற்கு பிறகு நீதிபதி கன்ஃபியூஸ் ஆயிட்டார். 4 பேர் தனித்தனியா போயிருக்கிறாங்க. தனித்தனியா போய் 4 பேர் அங்கங்க நின்று பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. இதுக்கு எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்னு நீதிபதி டெக்னிக்கலா நீதிபதியை ட்விஸ்ட் பண்ணி விட்டு நீதிபதி போலீஸ்காரன்ட்ட பார்த்து, எப்பா எதுக்குப்பா இந்த அம்மாவை ரிமாண்ட் பண்ணீங்க? அந்த அம்மா ஒண்ணுமே பண்ணலையப்பா, அவங்க பாட்டுக்கு நின்று பேசிட்டு போயிருக்கிறாங்க, எதுக்கு? இதை தாங்க நானும் சொன்னேன், எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க எனக்கும் தெரியல அப்படின்ட்டு. ஆனாலும் அதற்கு பிறகு 50 ரூபாய் அபராதம் போட்டுவிட்டு அன்னை மணியம்மையாரை சிறை தண்டனை விதித்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அது ரொம்ப முக்கியமானது, அந்த பிராமணால் கஃபே வந்து பேரை மாத்திட்டாப்ல. இதுக்கு மேல தலைவலியை தாங்க முடியாதுன்னு பேரை மாத்திட்டு, பெரியார் வந்து பிராமண வெறுப்பு பார்ப்பன வெறுப்பு கொண்டவர். இப்ப இன்னைக்கு கூட சிலர் எழுதுறாங்க, ஏதோ ஒரு சம்பவம் நடந்தா அதுக்கு வந்து இவங்களோட பிராமண வெறுப்பே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தம் இல்லாம ஒண்ணு இட்டு கட்டுறது. அப்ப பிராமண வெறுப்பு கொண்டவர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த பிராமணால் கஃபேவினுடைய பெயரை பிராமணால் கஃபே என்று மாற்றி இருப்பதை நான் மாற்றிவிட்டேன், முரளிஸ் கஃபே என்று மாற்றிவிட்டேன் என்று அவர் போய் பெரியாரிடம் சொல்லுகிறார். பக்கத்துல விடுதலை குரூப் ஃபுல்லா ரெடி ஆயிட்டாங்க. ஆஹா, போராட்டத்திற்கு வெற்றி, பின்வாங்கியது பிராமணால் கஃபே, பெரியாரின் போராட்டத்துக்கு வெற்றி, தலையங்க எழுதிட்டாங்க. பக்கத்துல உட்கார்ந்து நம்ம ஆட்கள் தலையங்க எழுத, என்ன பண்றீங்க ஐயா, வெற்றி செய்தி நாளைக்கு அறிவிக்க போறோம், மாத்திட்டான்ல, நம்ம வேலை முடிஞ்சு, நீ எதுக்கு அதை போய் இது பண்ணிட்டு இருக்கிறான்னு அவரை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிருந்தாலோ அல்லது அந்த தனி மனிதருக்கு எதிராக தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் நினைத்திருந்தாலோ அவரு அந்த தனிநபர்
மன்னிப்பு கேட்டார் என்று செய்தியை வெளியிட்டிருக்க முடியும். ஆனால் அப்படி செய்யவில்லை. பிராமணால் கஃபே பெயர் மாற்றம் என்றுதான் பேசப்பட்டதே தவிர அவர் மன்னிப்பு கேட்டார் என்கின்ற வார்த்தை வெளியிலேயே வரவில்லை. அந்த அளவிற்கு பெரியார் எதிரில் இருப்பவர்களுடைய சுயமரியாதையையும் மதித்து நடந்தார். அதுதான் உண்மையான சுயமரியாதை உணர்வு. விடுதலை ஆசிரியராக கைது செய்யப்பட்டிருக்கிறார் அன்னை மணியம்மையார். விடுதலை ஆசிரியராக கைது செய்யப்பட்டது மட்டுமல்ல, ராவணலீலா சம்பவம் தோழர் குறிப்பிட்டாங்க இல்லையா, 1974 டிசம்பர் 25 கரெக்டா, பெரியாரினுடைய நினைவு நாளைக்கு அடுத்த நாள் ராவணலீலா நடக்குது. கேஸ் போட்டிருந்தா எப்ப போட்டிருக்கணும்? 74 போட்டிருக்கணும். அது கலைஞர் அரசு, அன்னைக்கு கேஸ் போடல. கலைஞர் என்ன சொன்னாரு? சட்டமன்ற குறிப்பை சொன்னாங்க. ராவணனை கொளுத்தும் போது அப்படின்னு பிரிச்சு பார்த்தா, ராமனை கொளுத்தும் போது உன் உணர்வு புண்படுதே, ராவணனை கொளுத்தும் போது இவங்க உணர்வு புண்படாதா அப்படின்னு சட்டமன்றத்திலே கலைஞர் வாதங்களை முன்வைக்கிறார், ஆர்குமெண்ட்ஸை பில்டு பண்றார். கேஸ் எல்லாம் போடல. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஆட்சி இருந்துச்சு இல்லையா, எமர்ஜென்சில பிரம்மானந்த ரெட்டி உள்துறை அமைச்சர் பார்த்துட்டு போறாரு. கையோட இந்த அம்மாவை தூக்கி உள்ளவங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல, அவரு செய்யல. 1976 அரசு புண்பட்டதாக வழக்கு போடுகிறது, உள்ள தூக்கி வைக்கல. அந்த வழக்கு போட்டதற்கு பிறகு 76 போடப்பட்ட அந்த வழக்கு தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு அதிலும் விடுதலைக்கு எதிராக, அன்னை மணியம்மையாருக்கு எதிராக தொடர்ந்து அந்த வழக்கு நடத்தப்பட்டு கொண்டே இருந்திருக்கிறது. அதற்கு அடுத்து நடந்ததுதான் அந்த இரட்டை குழல் துப்பாக்கி போராட்டம். இரட்டை குழல் துப்பாக்கி போராட்டம்னா இந்திரா காந்திக்கு எதிரான கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம். இப்படி பல்வேறு விவகாரங்கள் இருக்கிறது. இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவையும் கொட்டி இந்நேரத்திலேயே சொல்லி முடிக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. அதே நேரத்தில் நிறைவாக அன்னை மணியம்மையாருடைய தலைவராக பொறுப்பேற்ற முதல் அறிக்கையிலிருந்து இதை பேசினோம். அவர் திராவிடர் கழகத்திற்கு வந்த உடனேயே, பெரியாருடன் சேர்ந்த உடனேயே அவர் ஒரு கட்டுரையை எழுதுகிறார் விடுதலையில். அந்த கட்டுரை ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டுரை. அந்த கட்டுரையில் அன்னை மணியம்மையார் சொன்ன அந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1943 அக்டோபர் 23 அன்னை மணியம்மையார் இயக்கத்திற்கு பெண்கள் முன்வர வேண்டும் என்ற ஒரு தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதுகிறார். அந்த கட்டுரையில் பாமர மக்களால் கருதப்படும், கவனம், பாமர மக்களால் கருதப்படும் மானம், ஈனம், ஊரார் பழிப்பு யாவற்றையும் துறந்த நல்ல கல்லு போன்ற உறுதியான மனதுடைய நாணயவாதிகளாகவும் வேறு தொல்லை இல்லாதவர்களாகவும் இருக்க வேண்டும். அவர்களது முதல் வேலை பெரியாரை பேணுதல் என்று இயக்கத்திற்கான வழிகாட்டுதல்களை தொடர்ந்து அன்னை மணியம்மையார் வழங்கி இருக்கிறார். அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் கடைசி வரை அவர் அந்த வார்த்தைகளை நினைவில் வைத்துக் கொண்டேதான் செயல்பட்டிருக்கிறார். ஊரார் பழிப்பார்கள் என்பதற்காக அவர் சரி என்று பட்டதை தடுத்து நிறுத்தி கொள்ளவில்லை. ஊரார் மானம் ஈனம் என்று பேசுவார்கள் என்பதற்காக பயந்து தான் எடுக்க வேண்டிய துணிச்சலான முடிவுகளை எடுக்காமல் அவர் தயங்கவில்லை. அவரே சொன்னது போல கல்லு போன்ற உறுதியான மனதுடைய நாணயவாதியாக அன்னை மணியம்மையார் சாகும் வரை வாழ்ந்தார் என்பதுதான் அன்னை மணியம்மையார் பெரியாரை எந்த அளவிற்கு பின்பற்றினார் என்பதற்கான ஒரே சாட்சி. அன்னை மணியம்மையாருடைய வாழ்க்கை என்பது பெரிதும் பேசப்படாமல் இருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம் அவர் மீது வைக்கப்படுகின்ற அவதூறுகள். அந்த அவதூறுகளினுடைய நோக்கமே என்னவென்றால், நாம் அந்த அவதூறுகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பது அல்ல, அன்னை மணியம்மையாரை பற்றி அந்த அவதூறை மட்டுமே நாம் பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நினைப்பாக இருக்கிறது. அதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. இந்த மார்ச் மாதத்தில் தான் அன்னை மணியம்மையாருடைய பிறந்த நாளும் நினைவு நாளும் வருகிறது. இங்கு இருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். இயக்கங்களாக இருந்தாலும் சரி, தனிநபராக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய நட்பு வட்டமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்த மார்ச் மாதத்தை ஒவ்வொரு ஆண்டும் இனிமேல் அன்னை மணியம்மையார் நினைவு மாதமாக 30 நாட்களும் கொண்டாடுவதற்கு, பதிவுகள் எழுதுவதற்கு, ரீல்ஸ் எழுதுவதற்கு, பதிவுகளை எழுதி அதை பரப்புரை செய்வதற்கு அனைவரும் தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் அன்னை மணியம்மையார் சொன்னது போல அவர்கள் நிம்மதியை கெடுப்பதுதான் நம்முடைய நோக்கம். எப்படி நிம்மதியை கெடுப்பது? அவன் எதை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறானோ அதை பேசணும். அவன் எதை சொல்லப்படக்கூடாதுன்னு நினைக்கிறானோ அதை சொல்லணும். அவன் என்ன நினைத்தாலும் அதை அவன்
வெற்றியாக எடுத்துக்கொள்ள கூடாதபடிக்கு நாம் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும். அதுதான் அன்னை மணியம்மையார் கடைசி வரை தன்னுடைய பணியாக வைத்து கொண்டிருந்தார். ஒரு முறை அன்னை மணியம்மையார் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்னவென்றால், ஒரு பெரியார் இறந்துட்டாரு. பெரியார் இறந்ததற்கு பிறகு மணியம்மையாரை பார்க்க வந்த ஒருத்தர், என்ன இருந்தாலும் நீங்கள் ஒரு விதவை தானே, ஆறுதல் சொல்ல வந்திருக்கிறான். ஆறுதல் சொல்ல வந்தவன் இப்படி விதவி ஆயிட்டேமா அப்படின்ட்டு போயிருக்கிறான். வந்தவன் யாருன்றத சொல்லல. சொன்னா அந்த உண்மையான வன்மை என்னன்றத தேடி பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். தோழர்கள்ட்ட அடுத்து விசாரிச்சு பார்ப்போம் யார் அந்த ஆளுன்னு. அன்னைட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்க, நீ ஒரு விதவைதானே என்று சொல்லி இருக்கிறார். விதவைதானே என்று சொன்ன போது ஆசிரியர் இப்படி எழுதுகிறார், விதவை என்ற சொல்லை அவர் பயன்படுத்தும் போது நான் அருகில் இருந்ததை கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். என்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தேன், பொறுமை காத்தேன். அப்போது அம்மாவின் துணிவை, தன்னம்பிக்கையை, சீற்றத்தை கண்டேன். அப்போது அம்மா சொன்னார், நான் தனி ஆள் இல்லை, இயக்க தோழர்கள் இருக்கிறார்கள், கடைசி வரை நிற்பார்கள், நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்புடா என்று அன்னை மணியம்மையார் அந்த விதவை என்று சொன்னவரை நீ போ என்று வழி அனுப்பிவிட்டு, எனக்கு இயக்கம் இருக்கிறது, தோழர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற நம்பிக்கையில் தான் அன்னை மணியம்மையார் 74 78 வரை இயக்கத்தினுடைய தலைவராக பணியாற்றினார். தமிழர்களுக்கான வழிகாட்டுதல்களை வழங்கி இருக்கிறார். ராமனுக்கு அவன் ஒன்று செய்கிறான் என்றால் ராவணனை வைத்து நாம் ஏன் செய்யக்கூடாது என்று பண்பாட்டு வழியான மாற்று புரட்சிகர சிந்தனைகளை முன்வைத்திருக்கிறார். இன்னும் குறிப்பாக அன்னை மணியம்மையார் குறித்து நாம் பேச வேண்டிய ஒரு பொருள் இன்றைக்கு பேச முடியவில்லை, விரைவாக இன்னொரு நாள் பேசலாம். கந்தபுராணம் ராமாயணமும் ஒன்றுதான் என்று அவர் ஒரு ஆய்வு நூலை எழுதியிருக்கிறார். இலக்கிய ஆய்வு சிந்தனையும் நூலாய்வு சிந்தனையும் இருந்தால் மட்டும்தான் அப்படிப்பட்ட நூல்களை அவர் எழுத முடியும். தனி ஒரு ஆளாக அவர் ஏன் இதை எழுதினார், எப்படி எழுதினார் என்பதையெல்லாம் யோசித்து பார்த்தால், அன்றைக்கு பெண்கள் பேசவே இயங்கவே முன்வராத காலகட்டத்தில், வீட்டை விட்டு வெளியில் வருவதே பெரும் புரட்சி என்று இருந்த காலகட்டத்தில் கம்பராமாயணமும் ராமாயணமும் ஒன்றுதான் என்பதை சுட்டிக்காட்டி, கற்பு என்பதையெல்லாம் வைத்து இவர்கள் என்ன செய்ய முயற்சி செய்கிறார்கள் என்பதையெல்லாம் துணிச்சலாக பேசுகின்ற தலைவராக அன்னை மணியம்மையார் இருந்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் இந்த இயக்கம் இருக்கிறது, இந்த தோழர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற நம்பிக்கையில் தான். இந்த தோழர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது சிதையும் வகைக்கு எதுவும் நடப்பதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. அன்னை மணியம்மையார் ரொம்ப முக்கியமாக குறிப்பிட்டது, மானம், ஈனம், ஊரார் பழிப்பு இதையெல்லாம் விட்டுவிட்டுத்தான் ஒருவர் பொது வாழ்க்கைக்கு வர வேண்டி இருக்கிறது. ஒரு பெண் இன்றைக்கும் பொது வாழ்க்கைக்கு வருவதற்கு இவ்வளவையும் விட்டுவிட்டுத்தான் வர வேண்டி இருக்கிறது என்றால், அதை விட்டுவிட்டு வருபவர்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்கி தருவது நம்முடைய ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது என்றும் நான் கருதுகிறேன். நிறைவாக அன்னை மணியம்மையாரை பற்றி இவ்வளவு நேரம் பேசுவதற்கான வாய்ப்பையும் இந்த அரங்கத்தையும் ஏற்பாடு செய்து தந்த தோழர் யூடியூப் ரூட்டஸ் மைனர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய ஒரிஜினல் பேரே மைனர் தான், வீட்டில் வச்ச பேரே மைனர் தான். ஒருத்தவங்க கேட்டாங்க, என்ன பேரை மாத்தினீங்களா? ஆணாதிக்க பேரா இருக்கே, நீங்க மாத்திக்கிட கூடாது, மைனின்னு வேணா மாத்திக்கிங்க. வீட்டில் அப்படி பேர் வச்சுட்டாங்க, அதை என்ன செய்வது? ஆனால் இதையெல்லாம் ஒரு இதாக மாற்றிக்கொண்டு, இல்லாததை இட்டு கட்டி கொண்டு சில விஷயங்களை செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் புறந்தள்ளிவிட்டு நாம் நம்முடைய பணிகளை முன்னெடுக்க வேண்டும். அன்னை மணியம்மையாரினுடைய பேச்சுக்களையும் உரைகளையும் அவருடைய செயல்பாடுகளையும் இன்னும் தொடர்ந்து பரப்புரை செய்வோம். நிறைய டிஜிட்டல் இம்ப்ரிண்ட்டை நம்ம உருவாக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த டிஜிட்டல் இம்ப்ரிண்ட்டை உருவாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புக்ஸ் இருக்கு, ஆசிரியர் எழுதியிருக்கிறாரு, தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் எழுதியிருக்கிறாரு, தோழர் குளத்தூர்மணி அவர்கள் எழுதியிருக்கிறாரு, தோழர் ராமகிருஷ்ணன் எழுதியிருக்கிறாரு, இன்னும் எல்லாரும் எழுதியிருக்கிறாங்க. எழுதுனதை நாம் படிக்க வேண்டுமே, இல்லைன்னா அந்த எழுத்து எதற்காக எழுதப்பட்டது? சிகை கொற்றன்னு அங்க போய் எகிப்துல ஒருத்தன் எழுதி வச்சிருக்கான்றத படிச்சா தானே பெருமை தெரியும். படிக்காம அங்க ஒண்ணு இருக்குன்றதே தெரியாம இருந்தோம்னா நம்முடைய பெருமை நமக்கு தெரியாது. இந்த திராவிட இனத்தின் பெருமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் படிக்க வேண்டிய முக்கியமான பெண் அன்னை மணியம்மையார். அம்மா என்ற சொல்லுக்கும் இரும்பு பெண்மணி என்ற சொல்லுக்கும் முழு தகுதியுடைய தமிழ்நாட்டின் ஒரே பெண்மணியாக அன்னை மணியம்மையார் இருந்திருக்கிறார். அந்த பட்டத்தை திருடி கொண்டு பல பேர் சுற்றி கொண்டிருந்தார்கள், அவர்களை நாம் தள்ளி வைத்து விடலாம். உண்மையான புரட்சி என்ன? எனக்கு தெரிஞ்சு கடைசி யூடியூப் ரூட்டஸ் நிகழ்ச்சியும் பெண்கள் தினத்தை முன்னிட்டு
பேசப்பட்டது. அப்போது கிளாரா ஜெட்கின் அவர்களை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. இந்த கூட்டத்தில் அன்னை மணியம்மையாரை பற்றி விரிவாக பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. முதல்ல மனதளவுல நான் எனக்கு இருந்த குற்ற உணர்ச்சி, இதை பத்தி நாம் மேடைகள்ல பேசுகிறோம், இவ்வளவு பெரியார் இயக்க கூட்டங்களுக்கு போகிறோம், அவ்வளவு பேர் நம்மளை கூப்பிட்டு பேச சொல்றாங்க, ஆனா அன்னை மணியம்மையாரை பத்தி நாம இதுவரைக்கும் பேசினதே இல்லையே அப்படின்ற குற்ற உணர்வு எனக்கு இருந்தது. அதைத்தான் எத்தனை மணி நேரம்பா, 1:40 இவ்வளவு நேரம் கொட்டி தீர்த்திருக்கிறேன். இன்னும் கூட நிறைய பேசலாம். இந்த புத்தகத்தையும் வாங்கி படிங்க. இந்த புத்தகம் ஒரு எத்தனை பக்கம், 300 பக்கம் இருக்கு. 2 நாள்ல படிச்சிடலாம். அந்த அளவிற்கு சம்பவம் அவ்வளவு சுவாரஸ்யமானது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல வெப் சீரிஸ் எடுத்தோம்னா அதை பிங் வாட்ச்னு சொல்லி ராவோட ராவா முடிச்சிடறோமே, அது படத்தை விட பல மடங்கு நீளமா இருந்தாலும் ராவோட ராவா முடிக்கிறோமே, அதை முடிக்கும் போது வாசிக்கிறது நம்மளால முடியாதா? தாராளமா முடியும். உடஞ்ச கையை வச்சுக்கிட்டு 2 நைட்ல இந்த புத்தகத்தை படிக்க முடியுதுன்னா எல்லாரும் இந்த புத்தகத்தை படிக்க முடியும். இல்ல இவ்வளவு பெருசு சிரமம் அப்படின்னா போகும்போது, தோழர் இந்த புத்தகம் இப்ப அச்சில் இருக்கா இல்லையா, சீக்கிரம் அச்சு கொண்டு வாங்க, கொண்டு வந்துருவாங்க. அவங்கள்ட்ட இல்லைன்னா ஒண்ணு பண்ணுங்க, படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க இங்க 2-3 காப்பி இருக்கு, காப்பி எடுத்து இங்கே உட்காந்து முடிச்சுட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு வாசியுங்கள் அன்னை மணியம்மையாரை, பேசுங்கள் அன்னை மணியம்மையாரை. அம்மாவின் புகழ் வாழ்க. அம்மாவினுடைய புரட்சிகர செயல்பாடுகளை நாம் தொடர்ந்து நினைவு கூர்வோம். தோழர்கள் அனைவருக்கும் நன்றி.